2016 முதலாவது பள்ளி ஒரு கதிர் தொழிற்பாட்டு முதலின் தொழிற்பாட்டினை அடக்க பயன்படுத்தப்படும் எஸ்ஐ அலகு. இது நேரடி கேள்விதானடா. வெக்டர் முதலாவோட பிக்யூ. அடுத்த ரெண்டாவது அந்த கை ஜீவை இருக்கிறடா, அது கைரல். அது என்னன்னா அயனாக்கம் அடையிற அணுக்கள் தேடிக்க அப்படின்றது வராது. கதிர் தொழிற்பாடு இருக்கிற அவ்வளவும் அயனாக்கணும் மட்டும் இல்லை அப்படின்டா முதலாவது விடை. ரெண்டாவது வள்ளி ஒரு குறித்த நீள அளவீட்டின் சதவீத வலுவை 1% கீழே பேண வேண்டி உள்ளது. அளவீட்டு உபகரணத்தின் காரணமாக உள்ள வலு 1 மில்லிமீட்டர் எனின் அது அளக்கும் நீளம். இப்ப இந்த 5 விடையும் வாசிப்போம். 1 மில்லிமீட்டரிலும் பார்க்க கூடுதலாக இருத்தல் வேண்டும். 1 சென்டிமீட்டரிலும் பார்க்க கூடுதலாக இருத்தல் வேண்டும். 10 சென்டிமீட்டரிலும் பார்க்க கூடுதலாக இருத்தல் வேண்டும். 1 மீட்டரிலும் பார்க்க கூடுதலாக இருத்தல் வேண்டும். 10 மீட்டரிலும் பார்க்க கூடுதலாக இருத்தல் வேண்டும். இப்ப உபகரணத்தின் அளவீட்டு உபகரணத்தின் காரணம் உள்ள வலு 1 மில்லிமீட்டர்டா, அதோட இடிவெண்ணிக்க 1 மில்லிமீட்டர். இப்ப வலு சதவீதம் எவ்வளோன்னு பாக்குறதுக்கான ஒரு சமன்பாடு இருக்குடா, அது உங்களுக்கே தெரியும். இது வலு சதவீதம் எக்ஸ்டென்ட் எடுத்துட்டா, இது இடிவெண்ணிக்க, இது நாங்க அளக்க போற அளவு, இது அதுல 100 வீதம். வலு சதவீதத்தை 1 வீதமா ஆக்கணும் அப்படின்னா இது 1 100. இழிவெண்ணிக்க சொல்லியிருக்க பாருங்கடா, 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர்ண்டா 1×10⁻³ ஆர் ஆறத்தான் காணும். ஆர் 10⁻⁴ மீட்டர்ண்டா 10 சென்டிமீட்டர் வரும், இல்லாட்டி 100 மில்லிமீட்டர் வரும். அப்ப என்ன, மூன்றாவது 10 சென்டிமீட்டர் பார்க்க கூடுதலாக இருத்தல் வேண்டும். மூன்றாம் கேள்வி, நீரின் கொதிநிலையிலும் பனிக்கட்டியின் உருகு நிலையையும் பயன்படுத்தி ஒரு சீரான துளையாறை உள்ள ஒரு குறித்த கண்ணாடியினுள் திரவ வெப்பமானி தரங்கணிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் இயல்புகளில் இவ்வெப்பமானியில் பயன்படுத்தப்படும் ஒரு வெப்பமான திரவம் கொண்டிருக்க வேண்டிய மிக அத்தியாவசியமான இயல்பு யாது? இப்ப சீரான ஏர இருக்கிற வெப்பமானி, இதுல நீருண்ட 100 வாசிக்கு ஒரு விரிவு இருந்திருக்கும். சரி, நீருண்ட 100 வாசிக்கு ஒரு விரிவு இருந்திருக்கும். நீருண்ட 0 வாசிக்கு ஒரு விரிவு இருந்திருக்கும். இது சீரான ஏரை உடையதுண்டா, இதுக்குள்ள நீளத்தை சீராத்தான் பிரிச்சிருப்பினான். அப்படின்னா நடுவுல 50 வாசி வரும். அப்படின்னா இதுல சீரா இருந்திருக்கும். அப்படி பாக்கல முதலாவது உயர் கனவள விரிகத்திறன். இப்ப என்னதான் உயர் குறைந்த கனவள விரிகத்திறன் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் வெப்பமானி செட்டப் பண்ணியிருப்பினான். ரெண்டாவது சீரான கனவள விரிவு அத்தியாவசியமான இயல்புல சீரான கனவள விரிவுன்னு சொல்லியிருக்கு. இது வேற்றும் கூட சீரான ஆரையுடைய குழாய். சீரான ஆரையுடைய குழாய் என்றா, இப்ப கனவளவு ஒரு சீரா விரிஞ்சு கொண்டு போச்சுன்னா என்ன நடக்கும்டா, ஒரே அளவு கனவளவு மாற்றம் பெரியக்குள்ள ஒரே அளவு நீள மாற்றம் தான் வரும். அப்போ ஒவ்வொரு பாக சீக்கும் ஒரே அளவான நீளம் கூடும். இப்ப சீரற்றதா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்டா, இதுல கூட ஒரு வாசிக்கு ஒரு கூட விரியும், பிறகு திரும்ப வெப்பம் கூட ஒரு விதமாக கூடும், பிறகு வெப்பம் கூட கூட வெப்பம் வீரிய வீதம் குறைஞ்சு கொண்டு வரும். அப்படின்னா இந்த தரங்கணிச்ச நீளம் உண்மையின்படி 100 வாசி இங்கேண்டா, இதுல 90ண்டா, இங்க 80, இங்க 70 விலத்தி விலத்தி இருக்கும். அதால அந்த விட அதான் அத்தியாவசியான இயல்பு சீரான கனவள விரிவு. உயர் வெப்ப கடத்தாறு தாழ் தன் வெப்ப தாழ் ஆவியமுக்கம் எல்லாம் தேவை. ஆனா ஒரு சீரான விரிவு எடுக்கல அந்த சீரான கனவள விரிவு தான் முக்கியமா இருக்கணும். ஏன், சீரான ஏரையுடைய குழாய். இதுவே சீரற்ற விரிவு உள்ள ஒன்று இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு ஏரை இருக்குதா ஒரு வெப்பமானியை பயன்படுத்தலாம், இல்லாட்டி இப்படி ஏரை இருக்கிறத பயன்படுத்தலாம். அதால சீரான ஏரைக்கு சீரான கனவள விகிதத்திறன் தேவைப்பட்டிருக்கும். இரண்டாவது விடை. நான்காவது, மின்காந்த அலைகள் பற்றிய பின்வரும் உண்மையானது என்று. முதலாவது, மின்காந்த புலங்களின் திசை ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. இரண்டாவது, கதி செலுத்துகை ஊடகத்தை சேர்ந்திருப்பதில்லை. மூன்றாவது, செலுத்துகைக்கு ஒரு திரவிய ஊடகம் கட்டாயம் தேவைப்படுவதில்லை. நாலாவது, அலை செலுத்துகையின் திசையானது மின் காந்த புலங்களின் திசைக்கு செங்குத்தானது. ஐந்தாவது, இரு ஊடகங்களுக்கு இடையான விரைவாட்டில் தெரிக்கலாம்.
மின்காந்த அலைக்கு நான் எக்ஸாம்பிள் எடுக்க போறோம் லைட். நார்மலா மின்காந்த அலை செலுத்துற திசை மூன்று கொண்டு கொண்டா இருக்கு, செங்குத்தா இருக்கும். இப்ப இது காந்தப்புலம்டா, இது மின்புலமா இருக்கும். இந்த திசையில அலை போகும். இப்ப இந்த மூன்றுமே ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கும், அந்த குறி சரி. அதுக்கு பிறகு லைட்டை பற்றி நோம்பலா தெரியுதானடா. இப்ப இது ஒரு கண்ணாடி, இது வழியண்டா, இதை பட்டு ஒரு பகுதி தெரிப்புன்னு இருக்குதானே, அந்த பகுதி தெரிப்பால தெரிச்சு போகலாம். அப்ப அஞ்சாவது ஊற்றும் சரி. பிறகு லைட் ஸ்பேஸால தானே எங்களை வருது, அப்போ ஊடகம் தேவையில்லை. மூன்றாம் கூட்டி பாருங்களா, ஒரு செலுத்தியக்கு ஒரு திரவிய ஊடகம் கட்டாயம் தேவைப்படுவதில்லை. தேவைப்படலாம், படாமலும் விடலாம், கட்டாயம்னு சொல்லலாம். உண்மையானதுன்றிருக்கு மூன்றாவது விட தான் சரியானது. ஐந்தாவது, மாணவ ஒருவன் ஒரு அழுத்தமானி கம்பியின் வோல்டளவு உணர்திறனை அதிகரிக்க செய்வதற்கு ஏபிசி எனும் பின்வரும் 3 முறைகளை தெரிவித்துள்ளான். வோல்டளவு உணர்திறன் அதிகரிக்கணும்டாடா. இந்த வோல்டளவு உணர்வுன்றது கே வி பை எல். இதை எல்ல கூட்டலாம், இல்லாட்டி விய குறைச்சோம்டா அந்த உணர்திறன் கூடும். ரைட்டா? சொல்ற 3 முறையை இப்ப வாசிப்பான். ஏ கம்பியின் நீளத்தை அதிகரிக்க செய்தது, அது சரி. ஏண்டா கம்பியின் நீளத்தை அதிகரிச்சோம்டா இந்த கே குறையும். கே குறைஞ்சிச்சுன்னா என்ன, இந்த நீள கம்பியில இதுல ஒரு வோல்ட்டை காட்டினது, பிறகு இதுல ஒரு வோல்ட்டை காட்டிச்சுண்டா நீள அளவுல எடுக்கிற வாசிப்பு குறையும். குறைஞ்சிச்சுன்னா அக்யூரேட் ஆகுண்டா காட்ட போகுது. அப்ப கேள்வி சரி. கம்பிக்கு குறுக்கா ஒரு தடையை தொடுத்தல். கம்பிக்கு குறுக்கா ஒரு தடையை தொடுக்கலாம், அந்த தடையில ஒரு அழுத்தம் புலம். இப்ப இதுக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு குறையும். இப்ப இதுக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு குறையக்கல அளக்கிற நீளம் கூடும். அப்ப கூடுதலான வாசிப்பு பெறப்பட்டு வலுக்குறையும். சி, கம்பிக்கு குறுக்கே பிரயோகிக்கப்படும் வோல்ட்டளவை அதிகரிக்க செய்தல். போல வோல்ட்டளவு அதிகரிச்சுட்டா முதல் இதுல ஒரு வோல்ட் காட்டினது, இதுலயே ஒரு வோல்ட் காட்டும். இப்ப நீளம் அளக்கியக்குள்ள வலுண்ட வீதம் அதிகரிக்கும். அதால பெருமானம் அக்யூரேட் குறையும். அப்படின்னா இரண்டாவது விடை. ஆறாம் கேள்வி, ஒரு குறித்த நிலைமாற்றியின் முதன்மை சுருளில் 360 முறுக்குகளும் துணைச்சுருளில் 30 முறுக்குகளும் உள்ளன. இந்நிலைமாற்றி பயன்படுத்தி பின்வரும் வோல்ட்டளவு மாறுகளில் எது செய்யப்படுகிறது? முதலாவது நிலைமாற்றிக்கு தெரிஞ்சுக்கோங்களா, நேரோட்டம் அது வேலை செய்யாது, ஆடலோட்டத்துக்கு மட்டும்தான் அது. இப்ப நேரோட்டம் வர எல்லாத்தையும் வெட்டி விட்டீங்களாண்டா முதலாவது, மூன்றாவது, அஞ்சாவது மூன்றையும் வெட்டலாம். பிறகு முதன்மை சுருளுக்கும் துணை சுருளுக்கும் உள்ள வீதத்தை பாருங்களா. முதன்மை சுருள 360, துணை சுருள 30. அப்படின்னா 12 கொண்டு இருக்குது. அப்ப முதன்மை சுருள 12 வோல்ட் இருந்துச்சுன்னா துணை சுருள்ல 1 வோல்ட் கொண்டாரு. இதுல முதன்மை சுருளில 240 வோல்ட் ஆர்டர் ஓட்டுறா, இது 12 ஒரு பங்கா குறைக்க போகுது. அப்படின்னா என்ன, 240 12 20 வோல்ட்டுக்கு குறைக்கும். 2 மாடல் ஓட்டமா தான் இருக்கும். அப்படின்னா 4வது விடை சரி. ஏழாம் கேள்வி, பின்வரும் அகத்தடைகளில் தொகுதிகளில் பின்வரும் தரப்பட்டுள்ள சுற்றில் உள்ள ஓட்டம் ஐயையும் 1 கிலோ தடைக்கு குறுக்கே உள்ள வோல்ட்டளவை அளப்பதற்கு தரப்பட்டுள்ள அம்பியர் மானி ஏயிலும் வோல்ட்டு மானி வியிலும் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த அகத்தடைகளின் தொகுதி. இது நார்மலா இப்படி யோசிங்கடா, அம்பியர் மானிக்கு இருக்கிறதுலே குறைஞ்ச தடையா இருக்கணும் ஒப்படைக்கல, வோல்ட்டு மானிக்கு ஒப்படைக்கல இருக்கிறதுலே கூட தடையா இருக்கணும். அப்ப இதுல சரியா அதுல வேற ஏதாவது முதலாவது விட இது கணக்கு அலட்ட இல்லாது. அம்பியர் மானிக்கு இருக்கிற குறைஞ்ச தடையை பார்க்கணும், வோல்ட்டு மானிக்கு இருக்கிறத கூடின தடையை பார்க்கணும். 8ஆம் கேள்வி, பின்வருவதில் எது பரப்புழுவையின் ஒரு விளைவு அல்லாதது? பரப்புழுவு என்றா ஒரு திரவ மூலக்கூறு இப்படி இருந்துச்சுண்டா, இல்ல ஓட்டர் இருந்துச்சுண்டா, இந்த ஓட்டர் மொலிகுல்ஸுக்குள்ள இந்த நீர் மூலக்கூறுகள் ஒன்று தங்களை தாங்களே இழுத்த ஒரு விஷயோட வச்சிருக்கும், ஒரு அழுத்தத்தோட இருக்கும். அதே சமயம் அந்த தங்கள சர்ஃபேஸ்ல மூடின மாதிரி இதுகள் இழுத்து வச்சிருக்கும். இதுதான் இந்த பரப்புழுவை. இந்த பரப்புழுவை எப்படி வெளிப்படும்டா,
சக்தியை குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். நார்மலா ஒரு தாமரை இலையில தண்ணி நிக்கல, அது இப்படி தான் நிற்கும். ஏன் இப்படி நிக்கல? அந்த சக்தி வந்து நீர் மூலக்கூறுகளோட பரப்புழுவை வந்து தாமரை இலையை விட கூடவே இருக்கும். இப்ப தங்களை நோக்கி இழுத்து சக்தி குறைவானவர்கள் நிலையில வச்சிருக்க பார்க்கும். முதலாவது கோளநீர் சிறுதுறையோ உண்டாது. சரி, இப்ப நார்மலா ஒரு மழை தண்ணி இப்படி ட்ராப்லெட்டா விழுற ரீசன் என்னடாடா, இதுதான் சக்தி குறைவான இடம். எப்பவுமே ஒரு பொருள் தன்னை சக்தி குறைவான நிலையில தான் வச்சிருக்க பார்க்கும். இப்ப இது வந்து என்ன செய்ய மாட்டா, தன் சக்தி குறைவான நிலையண்டா எப்ப பரப்பு இப்ப W=80, எந்த ஒரு ஷேப்புக்கு ஏரியா குறைவாண்டா அதுங்கட கோலம் தான். கோலத்துக்கு இந்த ஏரியா தான் குறைவா இருக்கிறபடியா அது இந்த பரப்புழுவை ஆசிரியர் வேலையும் குறைவா இருக்கும். இப்ப இந்த நிலையில தான் அதுக்கு பரப்புழுவை குறைஞ்சு சக்தி குறைவான நிலையா இருக்கும். அதால இந்த ஷேப் எடுக்குது. சரி, நீரில் மயத்துல எடுப்போம், அது நோமலா தெரியும் தானேடா. கண்ணாடிக்குள்ள அது இப்படி ஒரு விழுவிசையால இழுத்து வச்சிருக்கேன். கண்ணாடி மூலக்கூறுகள் அந்த வெளிமேற்பரப்பட்ட சக்தியை குறைக்கிறதுக்காக நீர் மூலக்கூறுகள் இழுத்து வைக்கிறது. அது சரி, நீர் மேற்பரப்பின் மீது பூச்சிகள் அமலாமல் நடக்கும் மேற்றல், அதுவும் சரி. சவக்கார குமிழில் உள்ள மிக அமுக்கம், அதுவும் சரி. அது எப்படி வருதுண்டா, இதான் ஒரு சவக்கார குமிழிண்டா. இப்ப இதை வெட்டி பாக்கல, நார்மலா இப்படி இப்படி அது இழுத்து வச்சிருக்கும். அது வந்து அந்த வைக்கூறு எல்லாம் இங்க இங்க கேன்சல் ஆகும். எக்ஸ் கூறு வந்து இப்படி நிற்கும். இதால ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகுது. அப்ப அந்த கொஞ்சம் சரி, நீர் மேற்பரப்பில் இருந்து நீர் மூலக்கூறுகள் தப்பி செல்லுதல். அது போல அது வந்து என்ன, உள்ளுக்குள்ளே இருக்க ஓட்ட மொழிக்கூறு வந்து ஒரு இயக்க சக்தியோட இங்க இருந்து வெளியில போவோம், அடிபட்டு வெளியில போவோம். அதால சக்தி கூடுறதால. இப்ப 5வது விடை. 9வது, ஒரு ஈர்த்த இலை மீது நிற்கும் இலை ஒன்று வெற்றி சொல்லப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு ஈர்த்த இலை மேல நிக்கிற இலை வந்து இப்படித்தாண்டே இருக்கும். கணுகுல தொடங்கி கணுகுல முடிஞ்சிருக்கும். சக்தி இளைய வழியே செலுத்தப்படுவதில்லை. சரி, நின்ற இலையில வந்து சக்தி கடத்தப்படாது. அதே இடத்துல வந்து மூலக்கூறுகள் இதுகள்ட்ட வீச்சம் எல்லாம் மாறாது, அப்படியே இருக்கும். அதாவது இந்த மூலக்கூறு இங்க இருக்கல, இது முரண்கணு ரெண்டுக்கும் போய் வரும். அதுவே இங்க இருக்கல, இந்த குட்டி பிரதேசத்துக்கு மட்டும்தான் போய் வரும், அது மாறாது. பி வந்து ஒரு கணுவின் தான நேரத்துடன் மாறுவதில்லை. சரி, கணு அந்த இடத்துல அப்படியே நிற்கும். சி, இலையில் உள்ள ஒவ்வொரு துணிக்கையிலும் அடையப்படும் உயர்ந்தபட்ச இடப்பெயர்ச்சி இளைய வழியே அதன் தூரத்தை சேர்ந்தது. அதுவும் சரி, வேறங்களா இடையில இருந்து இந்த தூரத்துல இருக்கல அது மேக்சிமம் இருக்கு. அதுவே இங்க குறைஞ்சு குறைஞ்சு அந்த 0 ஆகுது, திரும்ப மேக்சிமம் ஆகுது அப்படின்னா அந்த கூச்சு சரி. இப்ப ஏபிசி எல்லாம் 5வது விடை. 10வது கேள்வி, தரப்பட்டுள்ள மெய்நிலை அட்டவணைக்கு ஏற்ப பின்வரும் எந்த படலை இல்ல படலைகள் தொழிற்படுகின்றது என்ற AF0110. இது என்ன, இன்புட் ஒன்று கொடுத்தா அவுட்புட்டா 0 வருது, ஒரு நோட் கேட் மாதிரி. அப்ப பி ஆட்டோமேட்டிக்கா சரியா வரும். அதுதான் கியூ ஒரு அண்ட் கேட் மாதிரி. ஏ +5 எஃப் அண்ட் கேட்லன்றா ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும், இல்ல ரெண்டுமே சாரி அண்ட் கேட்ல ரெண்டுமே 1 இருந்தா தான் அவுட்புட் 1 வரும். இங்க இதுவும் +5 கொண்டு வந்தா அவுட்புட் 1 வந்துடும், இது 0 வந்தா அவுட்புட் 0 வந்துடும். ஆனா எங்களுக்கு என்ன எதிராவாரதான் இது. அப்ப கியூ வராது. அடுத்தது ஆர். ஆர் வந்து எக்ஸோர் கேட் அப்படின்னா என்ன, எக்ஸ்க்ளூசிவ். இதுக்கான தர்க்கப்படல் என்ன, 1 0 1 1 சரிங்க, இப்படி இருக்கு 0 0 1 1 0 1 0 1. எக்ஸோர்ல வந்து ரெண்டும் 0வா இருந்தாலும் 0, ரெண்டும் 1 இருந்தாலும் 1, ரெண்டும் 1 இருந்தா 0. ஏதாச்சும் 1 0 1 இருந்தா மட்டும்தான் 1 அவுட்புட் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸோர் கேட்ல எப்பவுமே இதுல +5 இருக்குது. இப்ப முதலாவே நாங்க அழிக்கலாம், அதே சமயம் 3வது அழிக்கலாம். இப்ப ஏக்கு வந்து நாங்க +5, அதாவது 1 ஒரு இன்புட்டை கொடுத்த மாட்டோம், 1 1 பேரு 0. அதுவே இதுக்கு 0 கொடுத்த மாட்டோம், 0 1 அப்படின்னா 1 ஒரு அவுட்புட் வருது. அப்ப ஆர் கேட்டும் சரியா வரும். 4வது விடை.
11வது கேள்வி. டிரான்சிஸ்டர் தகுந்தவாறு ஒரு பொருத்தமான ஓட்டத்தை பெறுவதற்கு காட்டப்பட்டுள்ள சந்திகளுக்கு குறுக்கே பிரயோகிக்க வேண்டிய அழுத்த வித்தியாசத்தின் முனைவு தன்மைகளை காட்டப்பட்ட எந்த ஒரு அல்ல ஒருக்க சரியாக காட்டுகின்றன. முதலாவது என்றா இது வந்து பிஎன், இது வந்து ஓகே தானே? ஓகே, இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், இது பிஎன்பி டிரான்சிஸ்டர், இது வந்து என் சேனல் டிரான்சிஸ்டர், இது ஒரு ஜேஃபெட். சரியா? முதலாவது என்பிஎன். ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நார்மலா இதுல வந்து என்ன, இது கேட், இது சோர்ஸ், இது வந்து ட்ரெயின். முதலாவது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டரோ பிஎன்பி டிரான்சிஸ்டரோ அடிகாலி வந்து முன்முக குடல்ல இருக்கணும். இப்ப இது வந்து என்ன இருக்கும், இது வந்து பியா இருக்கும், இது வந்து என்ன இருக்கும், அடிகாலி முன்முக குடல். இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். அப்ப என்ன, இது ஒரு முன்முக குடல்ல இருக்குது. அப்ப இது சரியா வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பி, இது என், பி என்றா இது பிளஸ், இது மைனஸ் இருக்கு. எங்க எண்ணுக்கு பிளஸ் இருக்கு, பிக்கு மைனஸ் இருக்குன்னா இது பின்முக குடல் இருக்கு. அப்ப இது வேற, இது போல. அடுத்து என்ஜினல். என்ஜினல்ல கேட் எப்பவுமே நாங்க மைனஸ்ல தான் வச்சிருக்கோம். ஏன், அந்த கேட்டை வச்சுதான் நாங்க வரிதாக்க பிரதேசத்தை கூட்டி குறைக்க போறோம். இப்ப இது மைனஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது மைனஸா இருந்திருக்கணும். இது ட்ரெயினும் சோர்ஸும் சரி, சோர்ஸை விட ட்ரெயினில் அழுத்தம் கூட வேற இருந்திருக்கணும், சோர்ஸை விட ட்ரெயின்ல அழுத்தம் கூட வேற இருந்திருக்கணும், சோர்ஸை விட இதுல கேட்ல அழுத்தம் குறைவா இருந்திருக்கணும். அப்பதான் இந்த வரிதாக்க பிரதேசம் இருக்குல்ல, இங்க இது கண்ட ஒரு என்ஜினல் டிரான்சிஸ்டர் எடுக்கிறேன். இந்த வரிதாக்க பிரதேசம் இது வந்து பிளஸ், இது வந்து மைனஸ், இது ஒரு மைனஸ் அறிக்கைக்குல தான் இந்த திசையில தான் அது ஒடுங்கி கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்ப இதுல அழுத்தம் குறைவா இருந்திருக்கணும், ஆனா இங்க அழுத்தம் கூட இருக்கிற மாதிரி காட்டிட்டு, அதாவது இதுல பிளஸ் என்ன மாதிரி காட்டிட்டு. இப்ப இதுவும் பிள்ளை. அப்படி என்றால் ஏ மாத்திரம் சரியானது. அதுக்கடுத்து 12ஆம் கேள்வி. ஒருவரின் உடல் வெப்பநிலை 35°C இருக்கும் போது உடலிலிருந்து காணப்படும் கதிர்ப்பின் உச்ச அலை நீளம் 9.4 மைக்ரோமீட்டரில் நடைபெறுகின்றது. அவருடைய உடல் வெப்பநிலை 39°C அதிகரித்தார். உச்ச அலை நீளம் நம்மளா என்றா லெம்டா டி வந்து ஒரு கன்ஸ்டன்ட், இது ஒரு தெவெனின் விதி, இது வந்து ஒரு மாறிலி. முதலாவது என்ன, 9.4 மைக்ரோன் விடுறேன், அதுவும் மைக்ரோன் தானே வரப்போகுது 4. அதுக்கு அடுத்தது 35°C தான் 9.4. 35°C தனி வெப்பநிலை என்ன, 273 கூட்டினா 35°C 273 308. இது வந்து இப்ப புதிய லெம்டா காணணும். இப்ப 39°C 39°C என்றா 312. இப்ப லெம்டா வந்து 9.4 இன்டு 308 312. இத இப்ப 4ஆல சுருக்கினோம்டா 7×4 = 28, 7×4 = 28, 7×4 = 32, 78. மொத்தம் 9.4 77×78 வரும். மூன்றாவது விடை 13வது. ஒரு இயங்கும் ஜெட் விமானம் 150 டெசிபல் எனும் உயர்ந்தபட்ச ஒளிச்செறிவு மட்டத்தை உருவாக்கலாம். கேட்டலுக்கான தொடக்க மட்டத்தில் உள்ள ஒளிச்செறிவு 10^2 Wm இருக்க விமானத்தினால் உருவாக்கப்படும் உயர்ந்தபட்ச ஒளிச்செறிவு Wm². என்ன, 100 டெசிபல் வந்து
10 log I இன்குள் I நாட். இதுதான் டெசிபலுக்கான சமன்பாடு. 180 வரை உருவாக்கலாம். 10 log கேட்டலுக்கான ஒளிச்செய்ய மாட்டம் 10/15 சொல்லியாச்சு. 10/12 சாரி 10/12 சொல்லியாச்சு. அதுக்கடுத்த எவ்வளோ இருக்கு. இதுவும் இதை மட்டும் படிச்சேன்டா லொக்கும் நான் எடுத்தேன்டா 10/15 வந்து I 10/12 10/12 ஓகே சரி மேல போச்சுண்டா 10/12 இப்போ இதையும் பட்டினண்டா 10/3 வரும். பை வந்து 1000 இருக்கும். அப்படின்னு நம்மட 5ஆம் விட 14வது கேள்வி. ஓர் அசையாத ஏரியின் மேற்பரப்புக்கு மேலே காற்று வீசும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நீரில் மிதக்கும் ஒரு ஆகாய தாமரை கொத்து வேகம் வியுடன் காற்றின் திசையில் இயங்குவதாக காணப்படுகின்றது. பின்வரும் வி வெற்றிய கூறுகளை கருதுக. ஏ வியின் பெருமனானது வளி மூலக்கூறுகளிலிருந்து கொத்துக்கு உந்தமாற்றம் இடமாற்றப்படும் வீதத்தை சேர்ந்தது. சரி இப்ப 6 வந்து தாமரை கொத்து வேகம். ஓகே இது வந்து அசையாத ஏரி. இதோட விகிதம் 0. இப்ப இந்த தாமரை கொத்து தான் இயங்க போகுது. இது இயங்குது வி வேகத்தோட. இது கொடுக்குற உந்த மேட்டத்தால இந்த காற்று கொடுக்குற வி என்ற உந்த மேட்டத்தால இதுல ஒரு விசை பிரயோகிக்கப்பட்டு இந்த விசையாலதான் இந்த உந்த மேட்டத்தால வர விசையாலதான் இது நகருது. பே குட்டு சரி பி குட்டு வியின் பெருமை நீயும் பிசுக்குமே சேர்ந்தது. அதுவும் சரி இதுல ஒரு பிசுக்குமை விசை இருக்க போது இது வந்து இங்கால் திசை நோக்கி இயங்குகிற இதுக்கு எதிராக ஒரு நீரிய உராய குணத்தை கொடுக்கும். அப்படி அந்த உராய குடுக்கல என்ன நடக்கும்டா அதோட வேகம் உண்மையிலே குறைய பாக்குது. இது ஆர்முடுகண்ட வழியா உண்மையிலேயே குடி கொண்டு போய் இருந்திருக்கணும் வேகம். ஆனா இதுக்கு இந்த இயக்கத்துக்கு ஒரு விசை வேற வழியா தான் அது ஒரு முடிவத்தோட போகுது. அப்ப அது சரி வியின் பெருமன் கொத்தின் திருவை சேர்ந்தது. அதுவும் சரி என்றா உந்தமற்ற வீதம் தான் அந்த விசையா வந்து அந்த விசையால யார் முடியும் ஒரு வி என்ற வேகத்துல முடிவடைதா அந்த உந்தமற்ற வீதம் இது இந்த துணிவுல சேரும் தானே. அந்த கூட்டும் சரி ஏபிசி மூன்றும் சரி. 5வது வழியில் நிலைக்குத்தாவலும் ஒரு பொருள் 4 துண்டுகளாக சடுதியாக வெடிக்கின்றது. பின்வரும் வெறிப்படங்களில் எது வெடிப்புக்கு உடனடியாக பின்னர் துண்டின் இயக்கத்தின் இயல்தக நிலையை காட்டுகின்றது. இப்ப இதுல உந்த மாற்று வீதத்தை பார்க்கணுமாடா. இப்ப கீழ் நோக்கி விழுந்தோன்றிருக்க பொருள் கடைசியா விலையில எல்லா பொருளையும் பாக்கியக்குல அது இந்த விலையில் உந்தம் மாற்ற வீதம் வந்து கீழ் நோக்கி இருக்கணும். முதலாள பார்த்தீங்களாண்டாடா இங்கால் சைட்ல எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆனா ஆரம்பத்துல கீழ் நோக்கி நிலைக்குத்தாவலைக்குல இங்கால் சைட்ல ஒரு விஷயம் இருந்திருக்காது. இப்ப இதுல உந்த மாற்ற வீதமே பிழைச்சிட்டு அப்படி எல்லாத்தையுமே பார்த்து தட்டி கொண்டு வந்தீங்கன்னா கடைசியில 5வது விடதான் இதுவும் இது இதென்று இருந்திருக்கும். வந்து இந்த சைட்ல இருக்கும். இந்த விஷயத்தை சமப்படுத்துற மாதிரி வரலாம். அப்ப அந்த உந்த மாற்று வீதம் வந்து 5வது விடைக்கு கடைசி உந்தம் வந்து கீழ் நோக்கின திசையைத்தான் காட்டுது. 5வது விடை சரியானது. இந்த 16வது இடப்பெயர்ச்சி நேர வரைவில் காட்டப்பட்டுள்ள இரு நேர்கோடுகள் நேரம் t நோடில் ஓய்வில் இருந்து புறப்பட்டு நேர் எக்ஸ் திசை வழியே இயங்கும் இயக்கம் பி எனும் இரு பொருட்களின் இயக்கங்களை வகை குறிக்கின்றன. பொருள்களின் இயக்கங்கள் வெற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது. முதலாவது வந்து பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க நீண்ட நேரத்துக்கு சென்றுள்ளது. ரெண்டுமே டி நோட் என்ற இடத்துல தான் நின்று இருக்குது. விரைவு என்னண்டா இதான் விரைவு. டி நோட் பி இது ஏ ரெண்டுமே ஒரே நேரத்துல தான் நின்று இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன ஒரே நேரத்துக்கு சென்றிருக்க வேண்டிய முதலாம் கூற்றுப்பில்லை. 2வது டி நோடா இருக்கும் போது பொருள் பி ஆனது பொருள் ஏயிலும் பார்க்க கூடுதலான ஒரு இடப்பெயர்ச்சியை செய்துள்ளது. ரெண்டுக்கும் இடப்பெயர்ச்சினா பொருள் பி ஆனது பொருள் ஏயிலும் பார்க்க இடப்பெயர்ச்சி நேர வரைதான் கிடையாது. இடப்பெயர்ச்சி நேர வரைவே நேரவே பார்க்கலாம். இதுல எதுக்கு இடப்பெயர்ச்சி கூட பிக்கு ஏக்கு தான் கூட. அப்ப பிக்கு குறைவு. அப்ப அந்த கூற்று வந்து பிழை. 3வது பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான வகத்தில் சென்றுள்ளது. ரெண்டு படுத்திறனே இப்ப பார்ப்போம். எது படுத்திறன் பெருசு ஏ படுத்திறன் தான் நல்ல சைவா இருக்கு. அப்ப ஏ tan θ தான் கூட. அப்ப
ஏ தான் நல்ல வேகமா போயிருக்குது. அப்ப அந்த குடி சரி. பொருள் ஏ ஆனது பியிலும் பார்க்க கூடுதலான ஏர் முடுகளை கொண்டது. ஏர் முடுகள் சொல்லிடாடா, ரெண்டுக்குமே ஏர் முடுகள் 0. இது எப்படி சொல்றேன்டா, இடப்பெயர்ச்சி நேர வேற வேண்ட படத்திறன் வேகத்தை தரும். வேகம் என்ன, ஏக்கு வந்து இப்படி இருக்கும், பிக்கு இப்படி இருக்கும். ஏர் முடுகள் ரெண்டுக்குமே என்ன வேற கூட 0. அப்படின்னா இந்த கூற்றுப்புல 5வது, இரு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று குறுக்கிடும் புள்ளியில் இரு பொருட்களும் ஒரே வேகத்தை கொண்டுள்ளன. புல ரெண்டுமே வேற வேற வேகத்துல போகுது. ரெண்டுமே ஏ வந்து பிஏ கடக்கல, அது ஒரு குறித்த வேகத்தோட தான் கடக்கும். அப்படின்னா அந்த கூற்றும் புல விடை 3வது. 7வது, நிறைய 5000 நியூட்டனை உடைய ஒரு உயர்த்தி 5000 நியூட்டன் சுமை ஒன்றை காவுகின்றது. அது ஒரு கட்டடத்தில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி இயங்கும் போது 20 செகண்டில் 2ஆம் தளத்திலிருந்து 12ஆம் தளத்திற்கு 12ஆம் தளத்திற்கு மாறா வேகத்தில் செல்கின்றது. ஒவ்வொரு தாளத்தினதும் உயரம் 4 மீட்டர் ஆகும். மாறா வேகத்தில் இயங்கும் புவியீர்ப்புக்கு எதிரான உயர்த்தியையும் சுமையையும் உயர்த்துவதற்கு மோட்டரினால் பிறப்பிக்கப்படும் வலு 80% மட்டுமே நுகரப்படுமே. மோட்டரின் வலு இப்ப எவ்வளவு வேலை யூஸ் பண்ணுன்னு பார்க்கணும். அப்படின்டா எஃப் இன்டு டி, அதாச்சு பயன்படுத்துற வலு வந்து எக்ஸ் வந்து எஃப் இன்டு டி பை டி. அதாவது இவ்வளவு வேலை செஞ்சிருக்கு டி நேரத்துல. முதலாவது என்ன, எவ்வளவு நிறை, 10,000 நியூட்டன் சொல்லுவேன். நிறை வந்து 10,000 நியூட்டன். உயர்த்தின் ஒரு நிறை இருக்கு, அது 10,000 நியூட்டன். கூட்டினா நிறை வந்து 5,000 நியூட்டன், உயர்த்தின் நிறை வந்து 5,000 நியூட்டன். டோட்டலா 10,000 நியூட்டன். 10 தர 10 நியூட்டன். எவ்வளவு, 2ஆம் தளத்திலிருந்து 12ஆம் தளம். இப்போ 10 தளத்துக்கு மேல போகுது. ஒவ்வொரு தளத்துலையும் 4 மீட்டர்ண்டா 10 தர 4 40. எவ்வளவு நேரத்துல போகுது, 20 செகண்ட்ல. இப்ப உயர்த்தின்ற வேலை எவ்வளவு, 20 2 20 2 தர 14. 80% தான் நுகரப்பட்டிருக்கு. அப்படின்னா இது 80%. இப்ப 100%. 2 தர 14 கீழே 8 இன்று 80, இது 100 மடங்கு. இது மட்டுப்பட்ட 40, 2.5 தர 14 அப்ப 25 கிலோவாட்ஸ். 2வது விடை 18ஆம் கேள்வி. ஏபிசி என்னும் 3 ஒளிநிற கற்றைகள் ஒரு செறிவை ஒரு செகண்டில் ஏபிசி எனும் 3 ஒரு நிற ஒளிக்கற்றைகள் ஒரே செறிவை அது ஒரு செகண்டில் அலகு பரப்பிலூடா பாயும் சக்தி கொண்டுள்ளன. என்ன, 3 சக்தியும் சேமா இருக்குது. எனினும் கற்றை ஏயுடன் தொடர்பு பட்ட அலைநீளம் கற்றை பியுடன் தொடர்பு பட்ட அலைநீளத்திலும் பார்க்க நீளமானதாகும். இப்ப லெம்டா ஏ வந்து லெம்டா பியை விட கூட. கற்றை சியுடன் தொடர்பு பட்ட மீடுறன் கற்றை சியுடன் தொடர்பட்ட மீடுறன் கற்றை ஏயுடன் தொடர்பட்ட மீடுறன் பார்க்க சிறியதாகும். இப்ப எஃப்ஏ வந்து கிரேட்டர் தேன் எஃப்சி. 3 கட்டைகளினதும் போட்டோன் பாயம் ஒரு செகண்டில் ஓரளவு பரப்பிற்கு குறுக்கே செல்லும் போட்டோன் எண்ணிக்கை வேறு வரிசையில் எழுதப்படும் போது வேண்டா, ஒரு பரப்புக்கு குறுக்க ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டோன்ஸ் போகுது இதே பரப்புக்கு குறுக்க. அப்ப போற சக்தி எல்லாத்துக்கும் சமன். அது வந்து என்ன, ஒரு போட்டோன் எண்ணிக்கை பிறகு ஒரு போட்டோன் சக்தி மொத்த டோட்டல், இது போட்டோன்ஸ் எண்ணிக்கை பிறகு ஒரு போட்டோன் சக்தி என்ன, h lambda, சாரி hf. இப்ப hf இதண்டா இதுவும் சொல்லியாச்சு. h வந்து மாறிலி. இப்ப nf இல்லாட்டி இந்த எஃப்க்கு பதிலா CO lambdaவும் போடலாம். அப்ப இப்ப டீம் சமன் அப்படின்னா இந்த எஃப் இல்லாட்டி CO lambda கூடிச்சேன்டா n வந்து குறையும். அப்படின்னா லெம்டா குறைஞ்சிச்சேன்டா தானே இது கூடும். இப்ப நான் நேரம் ஒரு முடிவுக்கு சொல்றேன், எஃப் கூடினதுக்கு போட்டோன்ஸ் குறைவா இருக்கும், இல்லாட்டி லெம்டா குறைஞ்சதுக்கு போட்டோன்ஸ் குறைவா இருக்கும். இப்ப இருக்கிற எஃப் இங்க கூடுது, சி வி சமன் எஃப் லெம்டா தானே. அப்படின்டா எஃப் இங்க கூடக்குல மின்காந்த அலை இல்லாதவங்க வேகம் ஒன்று இருக்கக்குல எஃப்ஏ அப்படின்டா
லெம்டா ஏ வந்து லெம்டா சியை விட சின்னதா இருக்கும். ஓகே, அப்ப இதுல இருக்கிறதுலயே சக்தி கூடினதுண்டா அது பியா இருக்கும். ஏன்? ஓகேதானே? ஓகே, இருக்கிறதுலே சாரி, இருக்கிறதுலே லெம்டா பி குறைஞ்சதுண்டா பி எல்லாம். அப்ப பி தான் லெம்டா பி தான் இருக்கிறதுலே குறைவு. லெம்டா பி இருக்கிறதுலே குறைவண்டா அதுண்ட போட்டோன்ஸ் தான் இருக்கிறதுல கூடவே இருக்க போகுது. அதுக்கடுத்து லெம்டா ஏ, அதுக்கடுத்து லெம்டா சி. அப்படின்னா நான் வர்ற போட்டோன்ஸ் எண்ணிக்கை பிஏசி என்று வரும். இரண்டாவது விடை 19வது. ஒரு அலுமினிய கோளினதும் ஒரு செப்பு கோளினதும் வெப்பநிலையானது அரை வெப்பநிலையிலிருந்து டீட்டா பாசியினால் அதிகரிக்கப்படும் போது அவற்றின் ஆரம்ப நீளங்களின் அதிகரிப்புகளை எல்ஏஎல் எல்சியு என முறைய வகைக்கின்றன. பின்வரும் விரைவுகளில் எது டீட்டா சி பாசியுடன் அலுமினியம் செப்பு ஆகியவற்றின் மாறல்களை சிறந்த விதத்தில் வகைக்குறிக்கின்றது. இப்ப நீளமாற்ற வீதம் E சமன் எல் நாட் அல்பா டெல்டா டீட்டாண்டு வரும். எதுக்கும் விரைவு எல் நாட் ஈக்கும் டெல்டா டீட்டாக்கும் தானே. இப்ப y சமன் எம் எக்ஸ். என்ன சொல்லியிருக்கு? ரெண்டுமே ஒரே நீளம் தானே, அவற்றின் ஆரம்ப நீள பின்ன அதிகரிப்புகள். ஓகே, பின்ன அதிகரிப்புகள்னா இது இங்க போயிடும். அப்ப இ பை எல் நாட் வந்து அல்பா டெல்டா டீட்டா. y சமன் எம் எக்ஸ். ஓகேயா? இப்ப அல்பா கூடினது வந்து நல்லா சாய்வா இருக்கும், அல்பா கூடினது நல்ல சாய்வா இருக்கும், அல்பா குறைஞ்சது வந்து இப்படி இருக்கும். அப்படி பாக்கல நம்மளோட சரியா இருக்கும். எதுக்கு? அலுமினியத்துக்கா செப்புக்கா இது விரிகத்திறன் கூட? அலுமினியத்துக்கு தான் கூட. அப்படி பாக்கல முதலாவிட சரியா இருக்கும். ஏன்? அலுமினியம் வந்து மேல இருக்கு, செப்பு கீழே இருக்கு. அது சரி. 20வது. அண்மை கால வெப்ப பருவ 20ஆம் கேள்வி. அண்மை கால வெப்ப பருவத்தில் செங்கற்களினால் செய்யப்பட்டுள்ள ஒரு வீட்டில் இருக்கும் அடைத்த ஜன்னல்கள் உள்ள ஒரு குறித்த அறையின் விராக்கால வெப்பநிலை 35°C அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் இரவில் சில நிமிடங்களுக்கு அறையின் ஜன்னல்களை திறந்து வீட்டிற்கு வெளியே உள்ள 27°C குளிர் வழியே அறையினுள் நிரம்புவதற்கு அனுமதித்தார். இப்ப வீட்டுக்குள்ள 35°C இருக்குண்டா இங்க 27°C இருந்து உள்ள காத்து வரப்போகுது. அறையினுள் நிரம்புவதற்கும் அனுமதிக்கிறார். ஓகேயா? ஜன்னல்கள் மீண்டும் ஒரு தடவை அடைக்கப்பட்டதும் அறையின் வெப்பநிலை விரைவாக கிட்டத்தட்ட 35°C திரும்பியவை அவதானிக்கின்றார். அவதானித்த விலையை விளக்குவதற்கு அவர் முன்மொழிந்த பின்வரும் காரணங்களில் இது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும். முதலாவது, அறையின் உள்ளே வளிமூலக்கூறுகள் விரைவாக இயங்குதல். இதுக்குள்ளே இருக்க ஒரு வளிமூலக்கூறுடா இங்கேயும் அங்கேயும் ஃபாஸ்டா இயங்குச்சுண்டா அதுக்கு இயக்க சக்தி கூட இருக்கும். இயக்க சக்தி கூட இருக்குண்டா அந்த இயக்க சக்தி தான் அந்த வெப்பத்தின் விளைவு. அப்ப வெப்பம் கூடும். அது சரி. சுவர்களுடன் வளிமூலக்கூறுகள் மோதல். இந்த சுவரோட இது மோதை கிளியரா இதுல என்னது வெப்பத்தை பெறலாம். அப்ப என்ன மோத வெப்பநிலை கூடும், இயக்கத்தின் வேகம் கூடும். ஸோ மொத்த டெம்பரேச்சர் வந்து கூட போகுது. சரி, வளியின் தாழ்ந்த தன்வெப்ப கொள்ளளவு. வளி தாழ்ந்த தன்வெப்ப கொள்ளளவுண்டா டக்குன ஹீட்டா பெறும். இந்த சுவர்ல இருந்தெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கிற ஹீட்டை டக்குன பெற்று அது ஹீட் ஆகும். அது சரி. வளியின் தாழ்ந்த வெப்ப கடத்தாறு. அதுபோல தாழ்ந்த வெப்ப கடத்தாறுண்டா பெரிய வெப்பநிலைப்படுத்திறன் பேணப்படும். வெப்பநிலைப்படுத்திறனுக்கான சமன்பாடை நான் சம்மந்தப்படுத்தி சொல்லியிருக்கேன். என்னடா QT சமன் கே டெல்டா டீட்டாவர் டெல்டா ஒரு. இப்ப வெப்பநிலைப்படுத்திறன் சாரி வெப்ப கடத்தாறு வந்து குறைஞ்சிச்சுண்டா வெப்பநிலைப்படுத்திறன் கூடும். என்ன மாற பஞ்சு படம் வெப்பம் அங்கால போக பஞ்சு பட்டு கொண்டு இருக்கும். அப்ப டக்குன வெப்பம் மாறாது.
அப்படின்னா என்ன, கே குறைஞ்சா இது கூடுமன்றது பிளாட், டக்குன வெப்பம் பரிமாற்றப்படாது, வெப்பநிலை மாறாம இருக்கும். அஞ்சாவது செங்கச்சுவர்களின் உயர்தன் வெப்பக்கூடாது. அது சரி, கணக்க வெப்பத்தை ஸ்டோர் பண்ணிட்டா டக் டக்குன்னு லூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். அதே சமயம் 35 வாசியிலே கணக்கு மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, 21வது, 0 பாசியில் இருக்கும் 1 கிலோகிராம் துணிவுள்ள பனிக்கட்டி சதுரமுள்ளே உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சிறிய உலோக கோலம் சிறைப்படுத்தப்பட்டுள்ளது. பனிக்கட்டி சதுரமும் உச்சா உருவின் 0 பாசியில் நீரை ஆக்குவதற்கு 300 கிலோ ஜூல் வெப்ப சக்தி தேவைப்படுவதாக காணப்படுகின்றது. பனிக்கட்டியின் உருகல் தன்மறை வெப்பம் 330 கிலோ ஜூல் கிலோகிராம் ஆகும். உலோக கோலத்தின் துணிவு கிராமில் அண்ணலாக. இப்ப சிம்பிளா யோசிங்கடா, 1 கிலோகிராம் உருகுறதுக்கு 330 ஜூல் தேவைப்பட்டிருக்கு. இல்லைன்னா 300 ஜூல் சக்தி பயன்படுத்தப்பட்டிருக்கண்டா, எவ்வளவு கிலோகிராம் இது இருந்திருக்கணும் எங்கடா பனிக்கட்டி? அதுக்கு 300 டிவைடட் பை 330, இவ்வளவு கிலோகிராமுக்கான பனிக்கட்டி இருந்திருக்கு. இது என்ன, அதுல இருந்த கிலோகிராம், இவ்வளவு கிலோகிராம் பனிக்கட்டி, ரெண்டையும் சேர்த்து 1 கிலோகிராம், ரெண்டையும் சேர்த்து 1 கிலோகிராம் வேண்டா, அந்த உள்ளே இருந்த உருக்குண்ட சிறிய உலோக கோலத்தின் திணிவு 1 கிலோகிராம். 300 130 330 மேல் 30 வரும். அப்படின்னு என்ன, 11 மேல் 1 0.091 கிலோகிராம் வந்தா 91 கிராம் அப்படி வரும். மூன்றாவது விடை. இது என்னண்டாடா, உலோக கோலம் வெப்பத்தை பெருமாண்டு கேட்டீங்கடா, இல்ல. ஏன், 0 பாசியிலே நீராகுது. இங்க வெப்பநிலை அதிகரிப்பு ஒன்றும் இல்லை, எல்லா வெப்பத்தையும் அந்த பனிக்கட்டியே தான் வேண்ட போகுது. அப்படின்னா உலோகம் வாங்குற வெப்பத்தை கண்டுக்க தேவையில்லை. மூன்றாவது. 22வது, ஒரு இலட்சிய பி வரைபடத்தில் காணப்படுகின்ற நிலைமை ஏலிருந்து பிக்கு. ஒரு இலட்சிய வாயு பிவி வரைபடத்தில் காணப்படுகின்றவாறு நிலை ஏலிருந்து நிலை பிக்கு ஏசிபி ஏடிபி எனும் இரு பாதைகளோடாக இழுத்துச் செல்லப்படுகின்றது. பாதை ஏசிபியினூடாக செல்லும் போது வாயுனால் 100 ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகின்றது. அத்துடன் 50 ஜூல் வேலை செய்யப்படுகின்றது. பாதை ஏடிபி செய்ய எடுக்கும் போது வாயுனால் செய்யப்படும் வேலை 10 ஜூல் என ஏடிபியின் போது வாயுனால் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவு. இப்ப டெல்டா கியூ உறிஞ்சப்படுற வெப்பம் டெல்டா கியூ அகச்சக்தியால் அகச்சக்திக்கு எடுத்த சக்தி பிளஸ் டெல்டா டபிள்யூ அந்த வாயுனால் செய்யப்பட்ட வேலைக்கு சமனா இருக்கும். முதலாவது சொல்லியிருக்கடா, செய்யப்பட்ட வேலை ஏசிபி பாதையால செய்யப்பட்ட வேலை 50 ஜூல், உறிஞ்சப்பட்ட வெப்பம் 100 ஜூல். அப்படின்னா என்ன, 50 ஜூல் டெல்டா 2 பேரும். இதுல பிற ஏடிபி பாதைக்கு சொல்லியிருக்கீங்கன்னா 10 ஜூல் 10 ஜூல் வேலை செய்யப்பட்டிருக்கு. அப்ப டெல்டா டபிள்யூ 10. அப்படின்னா மொத்தமா இவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சிருக்குது. முதலாவது என்ன வேலை கொண்டாடா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயக்குள்ள அந்த இடத்தால வர அகச்சக்தி மாற்றம் எந்த இடத்தால எப்படி போனாலும், இதால போனா இதால போனா இந்தால போனா இப்படி சுத்தி போனா இதால வந்தாலும் அகச்சக்தி மாற்றம் ஒரே அளவா தான் இருக்கும். அது 50 ஜூல் மாறாது. இது 50 ஜூல் மாறையில. அதுக்கு பிறகு செய்யப்பட்ட வேலை 10 ஜூல் இதால என்ன சொல்லியிருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டினா 60 ஜூல். 4வது விடை. 23ஆம் கேள்வி, கோல் ஏக்குரிய கோளின் திணிவின் கீழ் கோளின் நேரை M/R விகிதம் இது எம்ஏண்ட கோல் ஏண்ட கோல் பிக்குரியதை விட 4 மடங்கா இருக்குது. எனின் கோல் ஏன் மேற்பரப்பில் தப்பல் வேகம் கோல் பியின் மேற்பரப்பின் தப்பல் வேகமானது. இப்ப தப்பல் வேகம் என்றால் பி ரொட்டுக்குள்ள 2gr. இந்த சமன்பாடு எப்படி எடுத்தேன்னு முதல் பேப்பர்ல சொன்னா திரும்ப சொல்றேன். 12mv² பிளஸ் மைனஸ் gm/r gmm/r
இப்ப அந்த கோளோட மேற்பரப்புல சக்தி இந்த மொத்த சக்தி மாறாதுல்லோ. அதுவே அந்த கப்பல் வேகம் அந்த விளிம்புக்கு போயிருக்குல இங்க சக்தி வந்து பூஜ்ஜியமாயிடும். இங்க இயக்க சக்தியும் இருக்காது, அழுத்த சக்தியும் இருக்கா, எல்லா சக்தியும் கேன்சல் ஆயிடும். அப்ப இது பூஜ்ஜியம். அப்ப இதை இங்க கொண்டு போயிருக்கல half mv ஸ்கொயர் வந்து gmm ஓவர் ஆருக்கு சமனா இருக்கும். இப்ப விய பொதுவெடுத்தோம்டா ருட்டுக்குள்ள gm ஓவர் 2gm ஓவர் ஆர் ரெண்டு பேரும். இப்ப இதான் அந்த சமன்பாடு. இப்ப விஏ எடுத்தனண்டா விஏங்கிள் விபி தானே ருட்டுக்குள்ள 2gma ஓவர் ஆர்ஏ. விபி வந்து ருட்டுக்குள்ள ஜிஎம்பி ஓவர் ஆர்பி. ஒரு தரவு சொல்லியிருக்கு. இப்ப இந்த 2 சாரி 2 வரும் தரவு சொல்லியிருக்கேன்டா இந்த ஜி ஓவர் ஆர் விகிதம் பி இண்டிய விட ஏ இண்ட 4 மடங்கு. அப்ப இதுல வெட்டினா ருட்டுக்குள்ள 4 ரெண்டு வரும். ஏன் இது 4 எம்ஏ ஆர்ஏ வந்துடும் 4 எம்ஏ இங்குள் ஆர்ஏ. இப்ப விஏ இங்குள் விபி வந்து ருட்டுக்குள்ள 4 ரெண்டு வரும். இரண்டாவது விடை 24வது கேள்வி. ஒவ்வொன்றும் சி கொள்ளளவுடைய 5 சர்வ சமாந்தர தட்டு கொள்ளளவுகளை கொண்ட வளையமைப்பு ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு வோல்டளவு வியை கொண்ட ஒரு கலத்துடன் தொடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளளவை தட்டுக்கள் சுயாதீன வழியில் உள்ளன என கொள்ள மூடப்பட்ட பிறப்பு எஸ்டினோட உள்ள தேறிய மின்பாயம். இப்ப இதுதான் அந்த கொள்ளளவு செட்டப் வச்சு கொடுக்குறேன். ஓகே இப்ப இதான் இந்த கொள்ளளவு செட்டப். இதுல என்னண்டாடா இந்த பரப்புக்கு குறுக்க சரி இந்த இதுக்குள்ளால கௌசின் பரப்புண்ட தேறிய மின்பாயம் கேட்டிருக்கு. முதலாவது இதை பாத்தீங்கன்னா இது ரோஹித்தன் படமே எல்லாமே சி கொள்ளளவு உடையது. அப்ப வோல்டல சமான பிரிவுட இதுக்கும் இதுக்கும் அழுத்த வேறுபாடு இல்லை. அப்ப இது தொழிற்படாது. அதுக்கப்புறம் ஏற்றங்கள் நிக்க போற விதம் இதுல எப்படி எல்லாம் இப்போ மைனஸ் எல்லாம் இதுல வந்து நிற்கும். இதுல மைனஸ் எல்லாம் வந்தா இதுல பிளஸ் எல்லாம் வந்து நிற்கும். இதுல பிளஸ் இருக்கு இதுல மைனஸ் எல்லாம் தூண்டப்பட்டு இதுல பிளஸ் தூண்டும். அப்படின்னா இப்படித்தான் இருக்க போகுது. இந்த மைனஸ் இந்த பிளஸ் சமனா இருக்க போகுது. ஏன் ஒரே சுற்றுக்கு ஒரே நேரத்தில் இருக்கு. அப்போ இதுக்கு குறுக்க தூண்டின மின் இதுக்கு குறுக்க சேகரிக்கப்பட்ட ஏற்றங்கள் எண்ணிக்கை சமனா இருக்கும். அப்ப இதுலயும் பிளஸ் கியூண்டா இதுல மைனஸ் கியூண்டா இதுல பிளஸ் கியூன் இருக்கும். மொத்த ஏற்றம் வந்து பூஜ்ஜியம். இப்ப கௌசின் பரப்பினூடான தேறிய மின்பாயம் வந்து பூஜ்ஜியம். அப்படின்னா 5வது விடை 25வது 3 வோல்ட் 3.2 வோல்ட் என மின்னியக்க விஷயம் 0.5 ஓம் எனும் சமதடைகளை உடைய இரு கலங்கள் உருவில் காணப்படுகின்றவாறு சமாந்தரமாக தொடுக்கப்பட்டுள்ளன. கலச்சேர்மானத்தினால் விரயமாக்கப்படும் வெளு. இது 3.2 வோல்ட் இது 3 வோல்ட் இது 0.5 இது 0.5. இப்ப என்னண்டாடா ரெண்டு பேட்டையும் எதிரா இருக்கு. இப்ப ரெண்டு பேட்டையும் ஒன்றை கேன்சல் அவுட் பண்ணி 0.2 வோல்ட்ட விளைவுலா தரப்போகுது. 0.2 வோல்ட் விளைவுகள் எத்தனை தடை வந்து என்ன தடைக்குள்ளால கரண்ட் உடையக்குள்ள அது வந்து திசையெல்லாம் பார்க்கறது இல்லை. ரெண்டுக்குள்ளாலையும் கரண்ட் ஓடுது. அதுக்குள்ளால விரியம் ஆக போகுதுண்டா 0.5 தான் வரும். இப்ப பி சமன் வி ஸ்கொயர்ட் ஓவர் ஆர்ண்டா வீதரியும் விளைவுகள் வந்து 0.2 வோல்ட்ண்டா 4/10 என்ன வி ஸ்கொயர் நான் 10 வழியில எடுத்தது நேரே ஒரு 4/10 பிறகு ஒரு ஓமண்டா 4/10 பேட்ஸ் 0.04 பேட்ஸ் 4வது விடை. 26வது ஒவ்வொன்றும் விட்டம் டிஎம்
நீளம் எல்லையுடைய ஒரு குறித்த உலோகத்தினால் செய்யப்பட்ட 9 சர்வசம கம்பிகள் ஒரு தனித்தடையை ஆக்குமாறு சமாந்தரமாக தொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் விட்டம் டி, நீளம் எல், இவ்வளவும் சேர்த்து என்ன சமாந்தரமாக்கி உலகத்தையும் சமாந்தரம் இப்படி 9 வந்து சமாந்தரமாக்கி ஒரு தனித்தடை உருவாக்கி இருக்கு. இப்ப இது ஒன்றுன்ற தடை ஆறுண்டா உலையில் கம்பின்ற தடை வந்து R/9. இத்தடையின் அதே உலகத்தினால் செய்யப்பட்டுள்ள நீளம் எல்லையும் விட்டம் டிஏம் உடைய ஒரு தனி கம்பியின் தடைக்கு சமனாக இருப்பது டியின் பெருமானம். அது கேபிட்டல் டி, இது ஸ்மால் டி. ஓகே, அப்படின்னா இந்த R/9 வந்து அந்த R' சமனா இருக்கும். இப்ப இன்னொரு கம்பியின் தடையை பார்ப்போம். ஒரு கம்பியின் தடைக்கு என்ன? ரோ எல் ஓவர் ஏ. இந்த ரோ இது கேபிட்டல் ஏ, ரோ எல் ஓவர் ஏ, அடுத்த 9 R' வந்து ரோ அதே எல்லாம் ஏ வேற ஏ இதுக்கு சமனா இருக்கும். ரோயல் விட்டு படிச்சா A' வந்து 9A சமனா இருக்கும். இப்ப ஒன்று பார்க்கலாம், விட்டம் டி என்று வந்திருக்கு. இப்ப D/2 தான் யாரு பரப்பளவுக்கு என்ன? பை R². R²க்கு நேர் விகித சமனா இருக்க போது பரப்பளவு. இப்ப இதுல வந்து கேபிட்டல் டி வர்க்கம், இதுல 9 ஸ்மால் டி வர்க்கம். ஓகேயா? ஸ்மால் டி வர்க்கம் டி வர்க்கத்துல வர்க்கம் எடுத்தோம்னா டி வந்து 3D என்று வரும். இரண்டாவது விடை 27வது. சமநீளமுள்ள AOBCOD என நேர்கம்பி பிரிவுகளை கொண்ட ஒரு கட்டமைப்பு AOC சமன் BOD ஆக இருக்குமாறு ஒழுங்குபடுத்தப்பட்டு காட்டப்பட்டுள்ள திசைகள் வழியே ஓட்டங்கள் ஐயக்காகின்றது. இக்கட்டமைப்பு உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்படும் போது காந்தப்புலம் காரணமாக இப்ப இதுல ஐ என்ற ஓட்டம் ஓட போகுது. இதுல வந்து இப்படி இதுல உள்நோக்கி காந்தப்புலம். சரியோ? காந்தப்புலம் காரணமாக முதலாவது தாளின் தளத்தின் வழியே ஒரு மேன்முக திசையில் ஒரு விளைவில் விசையன் வைக்கப்படும். இப்ப பிளமிங் நடக்க விதி இதுல பாத்தீங்கன்னா புலம் மின்னோட்டம் இயக்கம் மேல் நோக்கி. இதுல வந்து புலம் இயக்கம் மின்னோட்டம் இந்த திசை, இது வந்து இந்த திசை. அப்ப என்ன சைன்கோஸ் கூறு, அதாவது XY கூறுகளை பாக்கல இப்படி புலம் மின்னோட்டம் இயக்க திசை. இந்த திசை மேல் நோக்கி, இதுவும் மேல் நோக்கி. அப்ப என்ன தாழ்ந்த தளத்தின் மேல் நோக்கின திசையில ஒரு விளைவில் திசை இருக்க போகுது. இது இப்படி என்றா வைக்கூறு இப்படி, சரி எக்ஸ் கூறு இந்த திசை. இப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். மேல் நோக்கின விசை இருக்கும், இங்கே மேல் நோக்கி விசை இருக்கு. அப்ப என்ன மேல் நோக்கி போக போகுது. அப்ப அது சரி. தாளின் வழியே கீழ்முக திசையில் ஒரு விசை வைக்கும் போல தாளின் தளத்து வழி வலது பக்கம் இடது பக்கம் எந்த விசையான வைக்க அதெல்லாம் போலதானே. முதலே மேல் நோக்கினு சொல்லியாச்சு தானே. அப்ப 28வது. உருவில் காட்டப்பட்டுள்ள அலை வடிவம் கீழே காட்டப்பட்டுள்ள PQRS எனும் சுற்றுக்களில் A,B எனும் பேய்ப்பு முடிவிடங்களுக்கு குறுக்கே பிரிவைக்கப்படுகின்றது. இருவாயலுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சியை புறக்கணிக்கத்தக்கதெனில் பெய்ப்பு அலைவிடம் பாதிக்கப்படாமல் செல்வது. ஓகே, முதலாவது ஒரு சைன் வழியா அது இன்புட் போகுது. முதலாவது பி. அப்ப பாத்தீங்கன்னாடா முதலாவது ஏக்கும் பிக்கும் குறுக்கே அழுத்தம் போய்க்கல, இதால போய்க்கல ஃபர்ஸ்ட் அழுத்த தான் அனுமதிக்கும், இதால போய்க்கல கட் ஆக்கி விடுறோம். பிறகு ரிவர்ஸ்ல எதிர் திசையில விரைக்கல, இதாலேயே அனுமதிக்காது. அப்ப முதலாவது ஏபி பி விரைவுல மட்டமாவே இருக்கும், ஒன்றுமே நடக்காது, ஜீரோலயே இருக்கும் வோல்டேஜ். அப்படின்னா பி வராது.
அடுத்தது கியூ கியூ வந்து என்ன இப்படி இப்படி ஓகே இப்ப என்ன ஏபியால இதால ஒரு சைன் வளைவு ஃபர்ஸ்டா மேல் நோக்கி போய்க்கல இதால அனுமதிக்கும் என்ன ஏல பாசிட்டிவா இருக்கல இதால அனுமதிக்கும் அதுவே ஏ நெகட்டிவா இருக்கல ரிவர்ஸ்ல வேற அனுமதிக்காது அப்ப அதுவும் போல ஆர் ஆர்ல பி சரியோ ஆர்ல வந்து ஃபர்ஸ்டா பாசிட்டிவ்ல போகுது இது பிளஸ் கேட்கல இதுக்குள்ளால போக அனுமதிக்கும் வெறும் மைனஸா வரைக்கல இதால போக அனுமதிக்காது இங்கால இருந்து கரண்ட் வரமாய் இங்க மைனஸ் இங்கால அழுத்தம் கூட அப்ப இதால வேற அனுமதிக்கும் அப்ப ஆர் வந்து சரி ஆறால போகும் அடுத்தது எஸ் பி சரியோ முதலாவது இதுல பாசிட்டிவா கேட்கல நார்மலா இதாலேயே போக அனுமதிக்கும் ஏன்னா இதுல 0 அப்ப இதுக்கு குறுக்க அந்த அழுத்தம் வந்துடும் பிறகு இது நெகட்டிவ் வேரியேக்கல இதால அனுமதிக்காது பிறகு இங்க அழுத்தம் 0 இது ஒரு மைனஸ் அப்ப இதால அனுமதிக்கும் அப்ப எஸ்ல அனுமதிக்கும் அப்ப அது சரி என்னென்ன ஆர் எஸ் மட்டும் சரியானது 5வது விடை ஓகேடா அடுத்து 29வது ஒருவில் காணப்படுகின்றவாறு M1, M2 எனும் திணிவுகளை உடைய இரு புள்ளிகள் புவியீர்ப்பு மைய ஓவில் சமன் செய்யும் ஒரு சீரான கோளின் மீது நாட்பத்தில் நிற்கின்றனர் அதன் பின்னர் கோளின் கிடைச்சமநிலைகளை பேணிக்கொண்டு அவர்கள் கோளின் மீது முறையே V1, V2 எனும் மாறாக்கதிகளில் ஒரே வேளை இயங்க தொடங்குகின்றனர் இரு புள்ளிகளினதும் இயக்கங்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக யாதேனும் ஒரு நேரம் டீயில் 40 பேண இருக்கு இப்ப சமநிலை வேண போறேன்டா சமநிலை வேண்டதுக்கு என்ன பேசிக் கன்செப்ட் இப்ப M1 into L1 G M2 L2 G ரெண்டுண்ட விசைத்திருப்பத்தையும் சமனா போனணும் இப்ப ரெண்டுமே நகர்ற தூரங்கள் எல்லாம் சமனா இருக்கணும் ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே தூரமாய் செல்லணும் ரெண்டு துணிவும் இருக்கிற நேரத்தின பெருக்கம் சாரி துணிவும் தூரத்தின பெருக்கம் சமனா இருக்கணும் இப்ப என்ன அவர்கள் எப்போதும் எதிரே திசைகளில் இயங்க வேண்டும் அது சரி இப்ப இதுல நிக்கல இது வந்து இங்க இவர் வந்து இங்க இவர் வந்து இங்க என்றா ரெண்டுமே ஒரே திசையில இயங்கியல நடக்க மாட்டா இங்க விசத்திருப்பம் கூட போகுது இங்க விசத்திருப்பம் குறைய போகுது அப்போ ஒரு பக்கம் பிரட்டி விட்டுரும் அப்படின்னா 40ல நிக்காது அப்ப அது போல அதாவது ஒரே திசையில இயங்கினா போல எதிரே திசையில இயங்கினா தான் ரெண்டும் ஒரே விதத்துல கூடைக்குள்ள சரியா இருக்கும் பி கூற்று அவர்கள் தமது மொத்த விரிவான உந்தத்தை எப்போதும் 0க்கு சமனாக பேணிக்கொண்டு இயங்க வேண்டும் எம்பி வந்து 0 தான் இது திணிவு மையம் இந்த உலகத்துக்குமான ஒரு திணிவு மையம் இங்க இருக்க போகுது இந்த திணிவு மையம் மாறாம இருக்கும் மொத்த விரிவான உந்த மேட்சம் இல்லாட்டி அப்ப அந்த கூற்று சரி சி கூற்று ஒரு பிள்ளை ஓ வெற்றி உண்டாக்கும் திருப்பம் மற்ற பிள்ளை ஓ வெற்றி உண்டாக்கும் திருப்பத்திற்கு எப்போதும் சமணம் எதிருமாக இருக்குமாறு அவர்கள் இயங்க வேண்டும் அதுவும் சரிதானே இந்த திருப்பத்துக்கும் சமணம் எதிருமா இருக்கும் விஷ திருப்பத்தை ரெண்டும் ஈக்குவல் பண்ணி கொண்டிருக்கிறதாலதான் 40லயே இருக்க போகுது அப்ப அது சரி ஏபிசி எல்லாம் 30வது ஒருவில் காணப்படுகின்றவாறு திணிவு எம்மையும் ஆரையும் உடைய ஒரு சீரான தட்டு நடுவாமல் முதலில் ஒரு கிடைமேற்பரப்பு வழியை உருண்டு கொண்டு பின்னர் சாய்ப்பு வழியை மேல் நோக்கி செல்ல தொடங்குகின்றது தட்டு கிடைமேற்பரப்பு மீது ஒரு வேக விரிவான வேகம் பிஏ கொண்டு தட்டின் மையத்தினூடாக தட்டின் தளத்துக்கு செவ்வனாக உள்ள ஒரு அச்சு பெற்றி சடத்துவ திருப்பம் mr²/2 ஆகும் தட்டின் திணிவு மையம் உயர்ந்தபட்ச உயரம் யாது இப்ப இந்த இயக்க சக்தி வந்து அழுத்த சக்தியா மாறப்போகுது அப்ப முதலாவது வந்து கோண இயக்க சக்தியும் இருக்கு நார்மலான இயக்க இயக்க சக்தியும் இருக்கு அப்ப ½mv² பிளஸ் ½i⍵² வந்து mgh க்கு சமனாக போகுது இப்ப ½ mv².
ஐ சொல்லி இருக்குதானே சடத்துவ திருப்பம் எம் ஆர் ஸ்கொயர் பை டூ எம் ஆர் ஸ்கொயர் பை டூ ஒமேகான்றதுன்றா வி பை ஆர் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர்ன்றது வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இது டூ சொல்லி இது வந்து எம்ஜிஹெச்சுக்கு சமனா இருக்கும் இப்ப எல்லாத்து நேமே நாங்க வெட்டலாம் அதுக்கப்புறம் இது ஆர் ஸ்கொயர் விட்டு பிடிச்சிருந்தா 4 ஒரு வி ஸ்கொயர் இது ஹாஃப் வி ஸ்கொயர் அப்படின்னா என்ன 3/4 வி வர்க்கம் வந்து ஜிஹெச்சுக்கு சமனா இருக்கும் இப்ப ஹெச் தானே கேள்வி ஹெச் வந்து 3/4 வி ஸ்கொயர் இது ஹெச் 3 வி ஸ்கொயர் பை 4g என்று வரும் மூன்றாவது விடை 31வது ஒரு கண்ணாடி குவளையில் இருக்கும் 500 சென்டிமீட்டர் கனவளவு உள்ள புதிய தோடம்பழ கரைசலிலே அதன் அடியில் சில தோடம்பழ வித்துக்கள் உள்ளன கரைசலில் 10 கிராம் சீனியை கரைக்கும் போது அடியில் வித்துக்கள் மட்டுமட்டாக மிதக்க தொடங்கியமை அவதானிக்கப்பட்டது சீனி சேர்த்தல் கரைசலின் கனவளவை மாற்றவில்லை என கொள்க சீனி சேர்ப்பதற்கு முன்னர் தோடம்பழ கரைசலின் அடர்த்தி 1000 கிலோகிராம் -3 தோடம்பழ வித்துக்களின் அடர்த்தி அன்னளவாக இப்ப 1000 கிலோகிராம் -3 கேட்கல அது வந்து மிதக்கல அதுவே புதுசா 10 கிராம் சீனியை கலந்தா பிறகு அது வந்து மிதக்க வலிக்கிறது முதலாவது 500 சென்டிமீட்டர் கியூப்புக்குள்ள 10 சென்டிமீட்டர் 10 கிராம் சீனி கலக்குறீங்க அப்படின்னா 500 கிராமுக்குள்ள 10 கிராம் சீனியை கலக்குறது இப்ப 1000 கிலோகிராம் -3 வந்து 1020க்கு டபுள் தானே இப்ப 1020 கிலோகிராம் -3க்கு எங்கட இது போயிருக்கல என்ன அடர்த்தி போயிருக்கல மட்டுமட்டா மிதக்க தொடங்குதாண்டா தோடம்பழ வித்துக்கள் அடர்த்தி 1020 நேரடியா பார்க்கலாம் முதலாவது விடை 32வது ஒரு ஒப்பமான சுழலும் மேசை மீது அமர்ந்து தனது கைகளை நீட்டி ஒவ்வொன்றும் ஒரு நுரையை கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் ஒரு கோணவக ஒமேகா நோட்டுடன் சுழல்கின்றான் ஒரு சுழல்ற மேசையில கை 2 நீட்டி கையில சுமையை வச்சு கொண்டிருக்கிறான் இப்ப அவனுக்கு ஒமேகா நோட்டுன்ற ஒரு வேகம் இருக்கு தனது உடலை நோக்கி வளைக்கும் போது கோணவகம் ஒமேகா 1 ஆகின்றது இப்ப இதை தன் உடலை நோக்கி கொண்டிருக்கல கோணவகம் ஒமேகா 1 ஆகுது இப்ப என்ன கோணம் தான் மாறாது இப்ப I1 ஒமேகா 1 சமன் I0 ஒமேகா 0 இருக்கும் எந்த I1 வந்து பெருசா இருக்கும் I0 தான் இதுக்கு தான் தெளிவு பெறாமல் கூட இப்ப இது கூடவா இதை குறைவா இருக்கும் இதை குறைச்சதுமே இது வந்து குறைய போகுது I1 இப்போ ஒமேகா 1 கூட போகுது அப்படின்னா இந்த விட ஒமேகா 0 வந்து ஒமேகா 1 விட குறைவாகும் I0 வந்து I1 விட குறைவா இருக்கும் I0 ஒமேகா 0 சமன் I1 ஒமேகா 1 விட இது இரண்டாவது விடை சரியாக இருக்கும் மூன்றாவது விட 33வது ஒரு கோல் XY ஆனது உருவில் காணப்படுகின்றவாறு கிடையுடன் சாய்த்து வைக்கப்பட்டுள்ள PQ/QR என்னும் இரு ஒப்பமான பிழைகளுக்கிடையே தங்கியுள்ளது கோணம் PQR ஆனது 90 ஆகும் பிழைகளின் மேற்பரப்பு தாளின் தளத்துக்கு செவ்வனாகும் கோளின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி இப்படி இருக்குடா இப்படி இருக்கல இதுல ஒரு 6 தாக்கம் இந்த 6க்கு சமணம் எதிரமா இன்னொரு 6 தாக்கி இருக்கும் அப்பதான் அந்த விச திருப்பத்தை அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய இருக்கும் அதே சமயம் சமநிலையிலையும் இருக்கும் இப்ப இதுக்கு சமமான விசை இங்கால இன்னொரு கோள் இருக்கல எப்படி வருமோ அப்படித்தான் அந்த விச தாக்க போகுது இப்ப இதை நான் எடுத்தேன்டா இங்க இருந்து கீழ் நோக்கி வர மாதிரி இருக்கும் இப்ப இது வெற்ற இடம் வந்து டியா இருக்குடா அப்ப டி சரியான விடை என்னண்டா இதுக்கும் இதுக்குமானது ஒரு துணை மையம் இருக்கும் இதே மாதிரி இன்னொரு கோள் இதுக்கு பரவாயில்ல விசை நேர விதியை பயன்படுத்தி ஒரு வைக்கல அதுல அந்த உச்சியில இருந்து இதுல இந்த உச்சியில எப்படி 6 தாக்குதோ அந்த உச்சியில இருந்து எப்படி ஒரு விசை தாக்க மாட்டதை பார்த்து வைக்கிறது 4வது விடை உருவில் காட்டப்பட்டுள்ள வடிவங்களையுடைய ஒரு ஏபி எனும் பொருட்கள் ஒரு கோளப்பொருள் சிஎம் சர்வ சமத்துவங்களுடைய இவை உருவில் காணப்படுகின்றவாறு 3 மெல்லிய கோள்களினால் y அச்சு வழியே ஒரு கிடைமேற்பரப்பின் மீது விரைப்பாக ஏற்றப்பட்டுள்ளன
XY அச்சுக்கள் இரண்டும் ஒரு குடை மேற்பரப்பில் அமைந்துள்ளன. ஒரு வழியருவி மேற்பரப்புகள் சமாந்தரமாகவும் XY திசையிலும் வழியையும் பொருள்களா பாய்கின்றது. வழிப்பாய்ச்சல் பொருட்களை சுற்றி கொந்தளிப்பதனை ஒன்றை கொள்க. பொருள்களினால் கோளத்தினாலும் ஏற்றிய கோள்களின் மீது உதஞ்சப்படும் விசை FFBFC எனும் கோள் விசைகளின் பெருமன் ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்படும் போது. முதலாவது நான் FA பார்க்கிறேன். FA வந்து கீழே இப்படி விளைஞ்சிருக்குடா. வழியறிவு இப்படி விரைக்கல, கூடுதலான காத்து இப்படி விளைஞ்சு கீழால போகுது. அப்படி கீழால போச்சுட்டா இது வேணும்னு சமன்பாடு தானே. இப்ப half rho v square h rho g plus p வந்து ஒரு மாறிலி. இங்க half rho v square கூட போகுதுன்னா p வந்து குறைய போகுது. அப்ப இங்க அழுத்தம் குறையக்கலாம், இங்க அமுக்கம் கூட, இங்க அமுக்கம் குறைய. அப்ப கீழ் நோக்கி இருக்கிறபடியா இந்த இலையில வந்து இழுவிசை குறையும். அடுத்த பி வந்து இப்படி இருக்கு. இப்ப இதால வழி எறிய போகுது. இப்ப இதால வழி எறிய போச்சுன்னா இங்க பிரஷர் குறைய போகுது. அப்ப இங்க இருந்து தள்ளு. அப்ப என்ன, இதுல பில வந்து இருக்கிறதுல கூடவே இருக்க போகுது. FA வந்து குறைவாகும், FB வந்து கூடவே இருக்கும். உருளை எடுத்தீங்களா என்றால் அது வந்து ரெண்டு பக்கம் சமனா போகுது. அப்ப ரெண்டு பக்கம் ப்ரெஷர் சேஞ்ச் வந்து ஒரே அளவா தான் இருக்கும். அப்படி என்ன ரெண்டுக்கும் மாறாது. இப்ப FA இருக்குல்ல குறைய, அடுத்து FC, அடுத்தது FB என்றா 4வது விடை. 35வது, ஒரு மேற்பரப்பு மீது ஓய்வில் இருக்கும் ஒரு துணிவு மேலும் கீழும் இயங்கி உருவில் காணப்படுகின்றவாறு வீச்சமையுடன் ஒரு வெளிமை இயக்கத்தை ஆற்றுகின்றது. திணிவு எப்போது மேற்பரப்புடன் தொலைவில் வைத்திருக்கும் அதே வேளை மேற்பரப்பு இயங்கத்தக்க உயர்ந்த பட்ச மீடுறேன். இப்படா இதுல இருக்குதல்ல, இதுல கீழே வரைக்கல, இதுல மேக்சிமம் வீச்சத்துல இருக்கல மேக்சிமம் யார் முடியும் ஜி. ஏன் இதோட ஒட்டி வரணும், இது ஜியா இருக்கும், இதுவும் ஜியா இருந்தா தான் அதோடய ஒட்டினமாய் வரும். பிறகு இது குறையக்குள்ள ஜியாவே இருக்கும், அதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா மேக்சிமத்துல இருந்து கீழே வரையக்குள்ள இதுவும் ஜியா இருந்தா தான் ரெண்டுக்கு முடியல இயக்கம் இல்லாம உண்டா கீழே வரும். அப்படின்னா எக்ஸ் டபுள் நோட் வந்து ஏ ஒமேகா ஸ்கொயர். இந்த சமன்பாடு படி பாத்தீங்கன்னா இந்த ஆறு முதலங்களுக்கு தெரியும் என்ன, ஜி ஏ சொல்லியிருக்கா, ஏ வீச்சமைன்னு சொல்லியிருக்கு, ஒமேகா ஸ்கொயர். இப்ப எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும், டி சமன் 2π/ஒமேகா. இப்போ ஒமேகா வந்து 2π/t. ஒமேகா வர்க்கம் அல்ல. இப்ப 2π/t முழுவதும் வர்க்கம். இப்ப எங்களை கேட்டது என்ன, உயர்ந்தபட்ச மீடுற. உயர்ந்தபட்ச மீடுறா ஒமேகா சமன் 2πf. இதனால் எஃப் வர்க்கம் 2πf வர்க்கம் மட்டும் எடுக்கிறேன். அப்ப எஃப் வந்து ஜிங்கு ஏ சரியா, இது ரொட் ஏன் எஃப் ஸ்கொயர் அதுதான் 1/2π. ஜி பை ஏ 1/2π என்று வரும். எஃப் சமன் 1/2π ரொட்டுக்குள்ள g/a அப்படின்னா எந்த விட 4வது சரியா இருக்கும். 36வது, மீடுடன் FA உடைய ஒரு ஒளியை காணும் ஒரு சில்கை ஆரை உடைய ஒரு வட்ட பரிதி வழியே ஒரு மாறா கோண வேகம் ஒமேகாவுடன் இயங்குகின்றது. வியானது வழியில் ஒளியின் வேகமாகும். வட்டத்துக்கு வெளியே ஓய்வில் உள்ள கேட்பவரினால் கேட்கப்படும் ஒளி ஆக உயர்ந்தபட்சம் சரியோ. இப்ப இது அந்த வட்டத்துல சுத்துது, இது வந்து ஒமேகாவோட போகுது. வட்டத்துக்கு வழியில ஒருத்தர் நிக்கிறார். எங்க உயர்ந்தபட்ச வேகம் இருக்குமாண்டா இதடியில வரைக்குள்ளதான் இவரை நோக்கி இருக்கதான் அந்த உயர்ந்தபட்ச ஒளி உயர்ந்தபட்ச வேகம் அவரை நோக்கிதான் இருக்க போகுது. இந்த வேகம் என்ன, ஆர் ஒமேகா. என் ஒமேகாவோட சுத்துது ஆர், அவரை நோக்கி கேட்க போகுது. இப்போ டாப்ளர் எஃபெக்ட்ல பகுதியில பார்வையாளர் இயங்கின வேகத்தை கூட்டி கிடைக்கணும், தொகுதியில சோர்ஸ் அதாவது முதல் வந்து நோக்கியோ இயங்கியனா மாதிரி கிடைக்கணும். இப்ப எஃப் வந்து சிங்கள் இங்க முதல் தான் இயங்குது பி, நோக்கி இயங்கியக்குள்ள கழிக்கணும். ஏன் நோக்கி இயங்கியக்குள்ள 3 ரன் கூடவா கேட்க போகுது. அப்ப இது சாரி சி, இது ஆர் ஒமேகா, இது எஃப் நோட். அப்படி பார்த்தோம்டா முதலாவிட சரியா இருக்கு.
37வது உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு செங்கோண கண்ணாடி அரிய மேற்பரப்பு ஏசிக்கு செங்குத்தாக ஓர் ஒளி கதிர்படுகின்றது. கதிர் காட்டப்பட்டுள்ள பாதையை பின்பற்றுவதற்கு அரிய திரவியத்தின் நெளிவு முறிவு சுட்டி பெருமானம். இது 90. இதுல எப்படி படும்? இது 45, இது 45ண்டா இந்த படுகோணம் சமன் முடிகோணம் வரைக்கும் 45 இருக்கணும். இப்ப அவதி கோணம் 45 இருக்கணும். இப்ப என்ன அவதி கோணம்னா என் சமன் ஒட்டுக்குள்ள நோ சைன் சி தானே. இது நார்மல் நேரடி சமன்பாடு. வேண்டா சைன் சி சைன் 45 சைன் 45 வேண்டா 1/√2 √2ன்ற வருமானம் நார்மலா தெரிஞ்சுக்கணும். 1.41 வரும் நேரடி விட. ரெண்டாவது 38வது ஒரு பொருள் குவிய தூரம் F1 உடைய ஒரு மெல்லிய குவிவில்லையின் தலைமை அச்சின் மீது வைக்கப்படும் போது வேகவெறிமான பெரிதாக்கம் M1 தூரம் V1 ஒரு மெய்பிம்பத்தை ஆக்குகின்றது. ஓகே, இதுல F1 வைக்கல ஒரு பொருளை வைக்கிறீங்கன்னா அப்பல இங்க வேகவெறிமான M1 தூரம் V1 பெறப்போகுது. இவ்வில்லைக்கு பதிலாக புதிய குவிய தூரம் F2 உடைய என்னோட வைக்க போடலாம். ஓகே, F2 இதுல குவிய தூரம் குறைவா இருக்க போகுது. இதுல குவிய தூரம் குறைவேண்டா கொஞ்சம் முன்னுக்கே குவியும் இருந்துச்சுண்டா. ஓகே, வேற ஒரு மெல்லிய குவிவில்லை வைக்கும் போது அதே தானத்தை வைக்கும் போது புதிய பிம்ப தூரம் V2 பெரிதாக்க M2. என்ன பெரிதாக்கத்துக்கு என்ன சமன்பாடுறா? M சமன் P மட்டும் U மட்டும் U மாறையில இப்ப முன்னுக்கே குவிய போகுது. ஓகே, முன்னுக்கே குவியுதாண்டா V2 குறைவா இருக்க போகுது. V2 less than V1 இருக்கும். ஆனா அதே சமயம் பெரிதாக்கம் கிட்ட வேற ஒரு பெரிதான பிம்பம் கிடைக்கும். தூர போயக்குள்ள அதானே. ஓகே, MV பெரிதாக்கம் MV இப்ப கிட்ட வந்துட்டല്ലോ. கிட்ட வந்துச்சுட்டா பெரிதாக்கம் வெள்ளனே குவிக்குது. வெள்ளனே குவிச்சுட்டா இது ஒரு சின்ன பிம்பம் தான் பெறப்போகுது. அப்படின்னா பெரிதாக்கம் குறைய போகுது, பிம்ப தூரம் குறையும். அப்படின்னா என்ன விட 4 விட V2 சின்னனா இருக்கும். அதே சமயம் M2 சின்னனா இருக்கும். P1 M1 பெரிதா இருக்கும். 4 விட சரியா இருக்கும். 39 ஒவ்வொன்றும் பிளஸ் கியூ ஆன இரு புள்ளியேற்றங்கள் பக்க நீளம் A ஆக உள்ள ஒரு சமபக்க முக்கோணி ABCயின் BC ஆகிய உச்சிகள் வைக்கப்பட்டுள்ளன. அதேவேளை பிளஸ் கியூ ஆன வேறொரு புள்ளி ஏற்றம் உருவில் காணப்படுகின்றவாறு புள்ளி பியில் வைக்கப்பட்டுள்ளது. ஏயில் வைக்கப்பட்டுள்ள ஓர் நேரலகு ஏற்றத்தின் மீது தாக்கும் விளைவில் விசை 0 இருக்கத்தக்க தூரம் AP சமன். ஐயோ, இது B, இது A, இது C. இதுல பிளஸ் கியூ இருக்கு, இதுலயும் பிளஸ் கியூ இருக்கு. இதுல P, இதுல ஏண்டா இதுல ஒரு பிளஸ் கியூ ரேட்டம் வைக்கல என்ன நடக்குதுண்டா? இதுல ஒரு பிளஸ் கியூ ரேட்டம் வைக்கல என்ன நடக்குது? இதே பக்கங்கள் அந்த விளைவில் விசை அதுல ஒரு விசை அனுபவிக்கல. அப்ப என்ன இந்த பிளஸ் கியூவால உண்டாக்கப்படுற விசையும், அதாவது இந்த எக்ஸ் தூரம் இது ஓகேயா, இவ்வளவுத்தால உண்டாக்கப்படுற விசையும் சமனா இருக்க போகுது. இப்ப இந்த புள்ளி ஏற்றத்துல இந்த இதால Pல இருக்கிற பிளஸ் கியூ ஏற்றத்தால வர விசையை நான் இப்ப எடுத்துனேன்டா F சமன் Q1 Q2 4πε0 R². ஆருக்கு நான் எக்ஸ் போடுறேன். இப்ப Q1 கீழே 4πε0 x². அதுக்கு பிறகு இதால இங்க ஒரு விசை வரும், இதால இங்க ஒரு விசை வர போகுது. ரெண்டுண்ட இங்க ரெண்டும் சமாந்தர ரெண்டுண்ட சைன் கூறுகள் ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம். கொஸ் கூறு கீழ் நோக்கி இழக்க போகுது. சமபக்க முக்கோணி 60 ஆகும். இது 30 வகையா இருக்கும். அப்ப Q1 கீழ் 4πε0 A வர்க்கம். அதுல என்ன இந்த விஷயம்டா கொஸ் கூறு கொஸ் 30 எத்தனை 2 ரெண்டும் சமனா இருக்கும். இப்ப இதுல Q1 எல்லாம் வெட்டுப்பட்டுச்சுண்டா இதுகள் வெட்டப்படும். 4πε0 வெட்டப்படும். இப்ப x² 1/x² A வர்க்கத்தின் மேல் √3/2
இன்டூ 2 வந்து வரும் 2 இன்டூ மட்டும் படிச்சா எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து ஏ ஸ்கொயர்ட் இங்கு √3 என்று வரும் எக்ஸ் என்ற வருமானம் தானே கேட்டது எக்ஸ் எடுத்தோம்டா ஏ வர்க்கத்திங்கு √3 இந்த ஹாஃப் √3 √3 என்று வரும் அதாவது √3 ஒன்றுங்கள் 4ஆம் பெல் வந்து வரும் மூன்றாவது விடை 40வது கேள்வி காட்டப்பட்டுள்ள சுற்றில் இரு கலங்களுக்கும் புறக்கணிக்கத்தக்க அகத்தடைய உடையன ஓகே 2 வோல்ட் கலத்துக்குள்ளான ஓட்டம் கேட்டிருக்கு ஓகே எட்டு வோல்ட் ஆர் இது ஆர் 8 இது 2 வோல்ட் 2 இப்ப நார்மலா இந்த மாதிரி கேள்விகள்லாம் என்னென்னு பார்க்கணும்டா ஃபர்ஸ்ட் இது இல்லையேன்னு பார்க்கணும் இது இல்லையேண்டா இது ஆறு இது ஆறு குறுக்கு 8 வோல்ட் தான் இருக்க போகுது அப்ப இதுல 4 வோல்ட் விழுந்துச்சுன்னா இதுல 4 அதுக்கப்புறம் சரி இதுல 6 இதுக்கு குறுக்க பாத்தீங்கன்னா இது 6 இது 2 அப்ப 6க்கு 2 மாதிரி தானே அழுத்தம் போகுது அப்ப இதுல 2 வோல்ட் விடும் அப்ப இதுக்கு இந்த 2 குறுக்க இருக்கிறது 2 வோல்ட் இப்படி போகுது அதே இருக்கிற மாதிரி இங்க 2 வோல்ட் ஏற்கனவே வந்துட்டல்லோ அப்ப அந்த 2 வோல்ட்டுக்குள்ளால இந்த ஒரு ஓட்டம் வந்துச்சு இல்லாது 5வது விடை நாற்பத்தி ஓராவது சமநிலங்கள் ஆனால் வெவ்வேறு குறுக்குவெட்டு அறைகளுடைய இது ஒடுங்கிய குழாய் முனைக்கு முனை தொடுக்கப்பட்டு உருவில் காணப்படுகின்றவாறு அதனூடாக நீர் பாய விடப்படுகின்றது இப்ப ஓகே உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு குழாய்களின் குறுக்குவெட்டுக்கு நீர் பாயும் சராசரி வேகங்கள் V1, V2 ஆகினேன் குறுக்கே உருவாகும் அமுக்க வித்தியாசம் டெல்டா P1, P2 ஆக இருப்பேன் டெல்டா P1 டெல்டா P2 இப்ப ரெண்டுமே ஒரே தொடர் குழாய் தானே இப்ப ரெண்டுக்கும் கனவளவு பாய்ச்சி வீதம் சமனா இருக்க போகுது கனவளவு பாய்ச்சி வீதத்துக்கு என்ன சம்பளம் Q/T சமன் 5/8 நீட்டா ஆர் 4ஆம் பேரு அதுக்கப்புறம் டெல்டா P அதாவது அழுத்தப்படுத்துறேன் இப்ப ஆரைக்கு அழுத்தப்படுத்துறேன் அதான் சாரி அழுத்தத்துக்கு ஆரை வந்து நேர்மாறு வீதம் ஆரின் 4ஆம் பேரு நேர்மாறு வீத சமனா இருக்க போகுது இப்ப டெல்டா P வந்து 1/R4க்கு நேர்மாறு வீத சமன் அப்படி பாத்தீங்களாண்டா அதுக்கு அடுத்தது என்ன இதுல என்ன ஆர தெரியல வேகத்துலதான் தந்திருக்கு இப்ப வேகம் என்னண்டா தொடர்ச்சி சமன்பாடு A1 V1 சமன் A2 V2 இந்த A வந்து என்ன ஆரைக்கு நேர் விகித சமன் அப்ப V1 ஆர வந்து R1 அல்ல இப்ப R1 வர்க்கம் V1 சமன் R2 வர்க்கம் V2 இப்ப R1 V1 V2 வந்து R2 வர்க்கத்தின் R2 வர்க்கத்தின் R1 வர்க்கம் ஆறு இப்ப டெல்டா P1 வந்து R1 4ஆம் அடுக்கு டெல்டா P2 வந்து R2 4ஆம் அடுக்குக்கு நேர்வீத சமனண்டா இப்ப V1 V2 வந்து இந்த வர்க்கத்துக்குன்னு சொல்லியாச்சு இப்ப இதே வர்க்கிச்சமண்டா R2 4ஆம் அடுக்கு R1 4ஆம் அடுக்கு V1 வர்க்கத்தின் V2 வர்க்கம் இப்ப இதுக்கு நாங்க உனது பிரதியிட்ட வேண்டாம் V1 வர்க்கத்தின் V2 வர்க்கம் 3வது விட சரியா இருக்கும் 42ஆம் கேள்வி ஒரு மாணவன் அறை வெப்பநிலை 27 ஒரு இலட்சிய வாயுவின் ஒரு மாறாத்தின் எம்நோட்டை பயன்படுத்தி பொயிலின் விதியை வைப்பு பார்க்க ஒரு பரிசோதனையை செய்து உருவில் தரப்பட்டுள்ள வரைவை பெற்றான் இங்கு P ஆனது வாயுவின் அமுக்கம் V ஆனது கனவளவும் ஆகும் பின்னர் அவன் கனவளவு வியிலிருந்து வாயுவின் குறித்த அளவை பற்றி அறை வெப்பநிலை 100 வாயுக்கு மேலே வெப்பநிலையின் பரிசோதனையை திரும்ப செய்தான் அவன் புதிய விரைவு உருவில் காணப்படும் விரைவு அதே படித்திறனுடைய அவன் அகற்றிய வாயு நிலை என்றா PV சமன் NRT P NRT 1/V இந்த படித்திறன் வந்து மாறையில இப்ப
என்ஆர்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த என் வந்து என்ன திணிவெண்கள் மூலத்திணிவன் ஆர்டி. இந்த மூலத்தினையும் மாறாது, ஆறும் மாறாது. இப்ப எம் இன்டு டி, அதாவது வாயுண்ட திணிவும் வாயுண்ட வெப்பநிலையை மாறிலியா பேணி இருக்கிறான் அதோட பெருக்கத்தை. இப்போ முதலாவது எம் நோட் டி வந்து என்ன 27 வாசிக்கின்றா 300 கேள்வி சமன் புதிய வாயுண்ட திணிவு எம் எத்தனை வாசி 100 வாசிக்கின்றா 373 கெல்வின்ல. அப்ப எம் வந்து புதிய வாயுண்ட திணிவு எம் வந்து எம் நோட்டின் கீழ் 373 இது 302 வரும். ரைட்டா? இது புதிய வாயுண்ட திணிவு. அகற்றிய திணிவு கேட்டா எம் நோட்ல இருந்து எம் கழிக்கணும். அப்படி கழிச்சோம்டா 373 மேல 73 வரும். எம் நோட்டின் கீழ் எம். ரைட்டா? ஓகே, இதை நாங்க இப்ப சுருக்கினோம்னா என்ன கிட்டத்தட்ட 300 எம் நோட் வந்து 373 எம் நோட் வேண்டா. எம் வந்து இதை சுருக்கினா கிட்டத்தட்ட 4ல் 1 கிட்ட வரண்டா. இதை நான் 375 அப்படி நாங்க பாக்கல. கிட்டத்தட்ட 5ல் 1 4 1 கிட்ட வரும். அப்படின்னா 3வது விடை சரியா இருக்கும். 4வது 43வது கேள்வி அது வந்து எலக்ட்ரிசிட்டி. இது ஆர், இது மாறும் தடை ஆர் டேஷ். இது 6 வோல்ட். ஓகேடா. இப்ப இது 6 வோல்ட், இது 4 வோல்ட். இந்த இதுவும் ஆர்த்தடை, இதுவும் ஆர்த்தடை. அப்படின்னா இந்த ரெண்டும் எப்பவுமே மாறாடா. இப்ப இதுக்கு குறுக்க எப்பவுமே 3 வோல்ட் தான் விழ போகுது. இதுதான் இப்ப மாற போகுது. முதலாவது என்ன ஆர் டேஷ் வந்து 0 இருக்கு. விஏவி தானே இருக்கு. ஆர் டேஷ் வந்து 0 முழுத்தடையும் இது குறுக்க விடும். இப்ப இது வந்து 0, விஏ வந்து 0, விவி வந்து 3 வோல்ட். அப்ப விளைவில் வந்து -3 வோல்ட். அப்ப -3ல இருந்து தொடங்கணும். -3ல இருந்து தொடங்காவடியா 2வது புல 3வது புல. அதுக்கு அடுத்தது எப்ப 0 வரும். 0 எப்ப வரும்டா இதுல 3 வோல்ட், இதுலயும் 3 வோல்ட் விளையக்குல தான் 0 விடும். அப்ப இந்த ஆர்க்கு தடைக்கு குறுக்க 1 வோல்ட்டும் இந்த ஆர் டேஷ் தடைக்கு குறுக்க 3 வோல்ட்டும் விழுவணும். அப்ப இது ஆர், இது 3R இருந்தா தான் இதுக்கு குறுக்க 3 வோல்ட் விழும். அப்படின்னா ஆர் டேஷ் 3R கேட்கல 0 வோல்ட்டா 4வது விளைச்சிடும். அதே சமயம் 4வது விளைச்சிடும். இப்ப 2வது இல்ல, 4வது இல்ல, 3வது இல்ல, 1வது 5வது. அதுக்கு பிறகு இது வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுது. இது இன்ஃபினிட்டிக்கு போச்சுண்டா எல்லாத்தோடையும் இதுக்கு குறுக்க தான் விழ போகுது. இப்ப இது வந்து 4 வோல்ட், இது வந்து 4 வோல்ட், இது 3 வோல்ட்டா பிஏ தான் இப்ப கூட. இப்ப விளைவில் வந்து 1 வோல்ட்டா இருக்கு பிளஸ்ஸா. ஆனா 5வது வரங்க +2 வோல்ட்டுக்கு தான் போகுது. இங்க முடிவிலியில +1 வோல்ட்டுக்கு வரணும்டா. முதலாவது விட 44வது. வளிமண்டல அமுக்கத்தினால் முறையே விஏ விபி விசி என கனவுடைய ஏபிசி எனும் 3 அடைத்த அறைகளினுள்ளே வளியின் தனியிறப்பதங்க முறை எஸ்ஏ எஸ்டி எஸ்சி ஆகும். அறை ஏயில் வளி வழிபட நிலை டி நோட் ஆகும். ஒரு பியில் காணப்படுகின்றவாறு கதவுகள் திறக்கப்பட்டு 3 அறைகளும் உள்ள வழி கலக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்படும் போது 3 அறைகளின் வெப்பநிலை பொதுப்பணி நிலை டி நோட்டில் இருக்கையில. ஓகே, இப்ப 3 கதவையும் திறக்க போறேன். சரியோ, 3 கதை தான் திறக்குது. அதே சமயம் என்ன சொல்லியிருக்கா டி நோட் வந்து
இது வந்து விஏஎஸ்டி, இது விபிஎஸ்டி, இது விசிஎஸ்சி. டி நோட்ல கேட்டிருக்கு. இதுகள்கிட்ட பனி நோட நில வெப்பநிலை எங்களுக்கு தெரியாது. ஆனா இதுகிட்ட பனியோட வெப்பநிலை டி நோட்னு தெரியும். அப்ப டி நோட்ல பனியோட நில வெப்பநிலையண்டா இது வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல் ஆயிட்டு, என்ன 100% ஆயிட்டு. அப்ப இந்த சாரீரப்ப இதுக்குள்ள இருக்கிற அளவுன்ற செறிவு தான். இதுக்குள்ள இப்ப 100ல செறிவுல 100ல ஈரப்பதம் வந்துட்டு 100 வாசி ஹியூமினிட்டிக்கு வந்துட்டு சரியோ சாரீரப்ப 100 வாசி. இப்ப இந்த ரெண்டுக்குள்ள தான் இப்ப கிடக்க போகுது. இதுல இருந்து வெளியில போதே இது நிரம்பல் அடைஞ்சிட்டு இப்ப இதுண்ட தனி ஈரப்பதங்கள் தான் இதுக்கு சமனா இருக்க போகுது. இப்ப இந்த ரெண்டு தனி ஈரப்பதனை நாங்க பார்த்தா இதுக்கு சமனா இருக்கணும். இப்ப எஸ்ஏ வந்து உமையம்படி இந்த ஒரு எம் என்ற தனிவு இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து எம் பை பிஏ என்று இருக்கும். இப்ப டி நோட்ல அதே அளவு தான் இருக்க போகுது. இப்படி பார்த்தோம்னா இந்த எஸ்ஏ வந்து இதுகள்கிட்ட தனி ஈரப்பதனுக்கு சமனா இருக்குமாண்டா எஸ்ஏ என்றா பிஏஎஸ்பி பிளஸ் சரி விபிஎஸ்பி விசிஎஸ்சி விபி பிளஸ் விசி. இப்படி என்றா முதலாவிட என்ன கான்செப்ட் இது கொஞ்சம் குழப்பமான கேள்விதான். முதலாவதா எல்லாத்துக்குள்ளயும் ஓரளவு தனிவு இருக்குது. இதுல M1 M2 M3 என்று 100 டி நோட்டுன்ற ஒரு வெப்பநிலை என்ன நடக்க போதுண்டா இது என்ன பனியோட நில வெப்பநிலை. அப்ப இது நிரம்பல் அடைஞ்சது. இப்ப எல்லா வழி கதவும் திறந்திருக்கு. இப்ப எல்லா கதவும் திறந்துச்சுடா எல்லாத்துக்குள்ளேயும் வழி பெறவ போகுது. ஆனா இதுக்குள்ளால பெறாதே இதுக்குள்ள ஏற்கனவே நிரம்பல் அடைஞ்சிட்டு. அதே சமயம் இதுண்ட தனி ஈரப்பதன் வந்து பிறந்தபடியே எல்லாத்தோடையும் சமனா இருக்கணும். இப்ப இதுண்ட தனி ஈரப்பதனை இதுகளோட சமப்படுத்தி விட்டோம்டா அது வந்து எங்களுக்கு இந்த சமன்பாடு நேர வரும். முதலாவிட 45வது ஒரு 2 மைக்ரோஃபெரட் 1 மைக்ரோஃபெரட் எனும் இரு கொள்ளளவிகள் தொடராக தொடுக்கப்பட்டு ஒரு பேட்டரியினால் ஏற்றப்படுகின்றன. அப்போது கொள்ளளவிகள் தேக்கி வைத்திருந்த சக்தியின் முறையை E1, E2 ஆகும். தொடுப்பேற்றப்பட்டு ஓகே முதலாவது வந்து தொடராக வச்சிருக்கிறோம் 2 மைக்ரோஃபெரட் 1 மைக்ரோஃபெரட். அப்பல E1 E2 பிறகு தொடர்பகற்றப்பட்டு இறங்க விடப்பட்டு ஃபுல்லா ட்ரெயின் பண்றீங்கன்னா அதே பேட்டரியை பயன்படுத்தி மறுபடியும் புறம்பாக ஈட்டப்படுத்தப்படும் போது E3, E4 எனும் போகுது. இப்ப 2 மைக்ரோஃபெரட் இது 1 மைக்ரோஃபெரட் திரும்ப V வோல்ட் அளவு. இப்ப என்ன இப்ப சக்திகள் விகிதத்தை கேட்டிருக்கீங்க நம்ம என்ன ரைட்டா. முதலாவதா E1 இப்ப சக்திக்கான சமன்பாடு என்ன E7 ஆஃப் CV ஸ்கொயர் E7 of QV E7 of Q squared over C. ஓகேயா. இப்ப நான் மெயினா இந்த சமன்பாடு வச்சு பார்த்தோம்டா முதலாவதுல பார்ப்போம் 2 மைக்ரோஃபெரட் ஒரு V வோல்ட் விழுதுன்னு வைப்போம். இது V வோல்ட். இதுல எத்தனை வோல்ட் விழும் இதுல V/3 விழும். இதுல 2V/3 விழும். ஏன் மாறி கொள்ளளவில இது வந்து 1 மைக்ரோஃபெரட்னா 2 மைக்ரோஃபெரட்டை தொடர வச்சிருக்கேன் வைங்க வேண்டாம். அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் குறுக்க V/3 விளையக்கல 2V/3 என்று விழா போகுது. இப்ப E1 சமன் ஆஃப் C வந்து எவ்வளவு C வந்து 2 V ஸ்கொயர் வந்து V/3 முழுவதும் வர்க்கம் அப்படின்னா V/9. E2 வந்து half C வந்து 1 அதே சமயம் V வந்து 2V/3 ஸ்கொயர். அப்ப இதுல வந்து 9 மேல் 2 V வர்க்கம். அதுக்கப்புறம் E3 இதுல E3 வந்து 2 E3 வந்து half CV ஸ்கொயர் CV ஸ்கொயர் half into 2 into V ஸ்கொயர். V வந்து அப்படியே இருக்கப்படும் V வர்க்கம் 2 2 பட்டுப்பட்டா V வர்க்கம். அடுத்த E4 வந்து half C வந்து 1 V வர்க்கம். அப்படின்னா என்ன இதுக்கு ஒரு அழுத்த வேறுபாடு ரெண்டும் சேமா தானே இருக்கும். அப்படின்னா V/2 முழுவதும் இருக்கும். இப்ப இருக்கிறதுலே குறைஞ்சது வந்து E1 அடுத்த E2 E4 E3 அப்படின்னா இந்த விட மூன்றாவது விடை.
46வது கேள்வி. ஓகே. திணிவெம்மையும் குறுக்கோட்டை பரப்பளவையும் ஜங்கின் மட்டு வையம் உடைய ஒரு பேரமான செவ்வக உலோக குச்சி ஒரு ஏல் காணப்படுகின்றவாறு ஒரு கிடைமேற்பரப்பின் மீது வைத்திருக்கப்படும் போது அதன் உயரம் எல்லாகும். அத்தகைய 4 ஒரே மாதிரியான குச்சிகள் ஒரு பியில் காணப்படுகின்றவாறு ஒருமிக்கு அடுக்கப்படும் எனில் 4 குச்சிகளினதும் ஒட்டுமொத்த உயரம். இப்ப 4 குச்சி இருக்கிறா, 4 குச்சியும் ஒன்றுக்கு மேல ஒன்று ஒரு விசை விட போகுது. இப்ப y சமன் FL ஓவர் AE. அப்ப E வந்து YL ஓவர் AY. இதுல எதுவுமே மாறாது, F மட்டும் தான் மாறப்போகுது. இப்ப முதலாவது பாத்தீங்கன்னா இந்த குச்சி மேல விழ போற விசை வந்து mg, இதுல 2mg, இதுல 3mg. இப்ப முதலாவது E1 வந்து mgl by AY என்றா E2 வந்து 2mg by ALY. ரைட்டா? ரைட். இப்ப 4 குச்சி, இப்ப இறுதி நிலம் தானே கேட்டிருக்கு. மொத்தம் 4L நெருக்குப்படாட்டி என்ன விசை, அதுக்கு பிறகு அதுல இருந்து இப்ப ஒவ்வொன்று நிகழ்ச்சியை கழிக்கும். என்ன E1 E2 E3 எல்லாத்துக்குமே என்ன இது பொதுவா இருக்கும், L ஓவர் AY. எதண்டா கொடுக்குற விசை தான் மாற போகுது. என்ன mg பிளஸ் 2mg பிளஸ் 3mg. இப்ப எல்லையும் பொதுவடுத்த மாட்டான். எல் வந்து 4 மைனஸ் mg, இது 2mg, இது 3mg, 6mg by AY என்று வரும். அப்படி பாத்தீங்கன்னா என்ன 4வது விட சரியா இருக்கு. 47வது 2m, m திணிவுகளை உடைய இரு குச்சிகள் ஒரு ஏ காணப்படுகின்றவாறு ஒரு ஒப்பமான மேற்பரப்பு மீது தொடுகையில் வைக்கப்பட்டுள்ளன. 2m உடைய ஒரு குச்சி மீது வழி கிடை விசை பிரயோகிக்கப்படும் போது உருக்களில் எது குச்சியின் மீது விசையை சரியாக காட்டுகின்றது? இது நார்மல் தியரி கேள்வியடா. இது வந்து m, இது 2m, இது mண்டா விசைகளோட f. அது வந்து அந்த திணைக்கு ஏற்ற மாதிரி பிரியும். இப்ப இதுல 2f விழுந்துச்சுன்னா இதுல f தான் போகுது. இதுல f விழுதல்ல, இந்த f மூன்றில் ஒரு பங்கு இங்க விழ போகுது. இப்ப f/3 இங்க விடும். மறுதாக்க விசை ஒன்று இருக்கும். இப்ப f/3 இது திரும்ப அனுப்பும். பிறகு இது mg என்ற 2mg என்ற ஒன்று தாக்கும், 2mg என்ற ஒரு நிலைக்குத்து விசையை கீழே கொடுக்கும். இது அதே மறுதாக்க விசை அதே இடத்துல r ஒன்றை கொடுத்துட்டா இதுல r/2 ஒன்று கொடுக்கும், இதுல mg என்ற ஒரு விசை கொடுக்கும். இந்த முன்னோக்கி f/3 என்று போகும். அப்பேக்கலாம் அந்த எம்முக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஒரே வேகத்துல அந்த செட்டா தானே போகுது. அப்படி யோசிச்சிங்கன்னா சரியா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன 2வது விட சரியா இருக்கும். இது தியரி கேள்விடா. இது பிசிக்ஸ் படிக்க தொடங்கினா நீங்க படிக்கிறது. 48வது ஒருவில் காணப்படுகின்றவாறு ஒரு செவ்வக கம்பித்தடம் ABCD ஆனது தானம் ஒன்றிலிருந்து ஒரு பிரதேசம் PQRSக்கு உரிய காந்த புலத்திற்கு செங்குத்தாக பூத்தப்பட்டு புலத்திற்கு குறுக்கே ஒரு மாகரா வேகம் B-உடன் எடுத்துச் செல்லப்படுகின்றது. அது தானம் 2 சென்று இறுதியாக அதே வேகத்துடன் தானம் 3 காந்த புலத்திற்கு வெளியே எடுக்கப்படுகின்றது. பின்வரும் கூற்றுக்கள் உண்மையானது. இப்ப இதை ஞாபகம், எப்ப தூண்டப்படும்டா ஒரு மின்னியக்க விசை காந்த புலத்துக்கு குறுக்க எப்ப தூண்டப்படும்னா காந்தப்பாயம் மாறேக்குள்ளதான். மாறாம இருந்துச்சுண்டா தூண்டப்படாது. முதலாவது தடம் ஒன்றினூடா செல்லும் போது கம்பி தடத்தின் பிரிவு பிசிக்கு குறுக்கே மாத்திரம் ஒரு மின்னியக்க விசை தொழிற்படும் என்றா தெரியும். இது தடமண்டா இங்க இருக்குல்ல, இதுல பிசி தானே ஃபர்ஸ்ட் உள்ள போகுது. அப்ப பிசிக்கு குறுக்க தான் ஃபர்ஸ்ட் தரும். தடம் 2 செல்லும் போது ஏடி பிசிக்கு குறுக்கே மாறா மின்னியக்க விசைகள் தூண்டப்படும். அதே வேளை அவை ஒவ்வொன்றுக்கும் சமானம் எதிருமாகும். இப்படி போயக்கலடா இந்த தடம் இதுக்குள்ளால போயக்கல, காந்த இதுக்குள்ளால போயக்கல, இங்கேயும் காந்த வெட்டும் இங்கேயும் காந்த புலம் வெட்டும். ஆனா ரெண்டுமே ஒரே திசையில வந்து காந்த இயக்க இது மின்னியக்க விசை தோன்றபடியா ரெண்டும் சமண நேரம் ஆகி கேன்சல் அவுட் ஆயிடும். அப்ப அது சரி. தானம் 2 ஏடிக்கு குறுக்கே மாத்திரம் ஒரு மாறாய மின்னியக்க விசை தோன்றும். தானம் 3 அதுவும் சரி. தானம் 2 காந்த புலத்தின் விளைவாக தடத்தின் மீது உள்ள உலகில் விசை 0 ஆகும். அதுவும் சரி. எல்லாமே இது தானம் 2ல மின்னோட்டமே இருக்காது. பிறகு காந்த விசை பில்ன்றது வேற தானே, BIL F7.
அஞ்சாவது, தானம் ஒன்றிலும் தானம் மூன்றிலும் காந்த புலத்தின் விளைவாக தளத்தின் மீது உள்ள விளைவில் விசைகள் ஒன்றுக்கொன்று எதிரான. அதுபோல இந்த பக்கம் போய்க்குள்ள ஃபர்ஸ்டா விளைவில் விசை வந்து எதிர்க்கிற இருக்கும். திரும்ப அந்த தடத்தை விட்டு வெளியில போய்க்குள்ள நடக்க உள்நோக்கிற மாதிரி இருக்கும். அப்ப வேறுங்களா ரெண்டு நேரமும் உள்நோக்கி இருக்கு. இதை நீங்க பிளமிங்கின் இடக்கை விதி வச்சு பார்க்கலாம். நான் சொல்றேன் சிம்பிளா அப்படின்டா, உள்ள போய்க்குள்ள ஃபர்ஸ்டா காந்த பாயத்தை எப்பவுமே மாத்த விடாது. இப்ப நீ உள்ளுக்குள்ள தள்ள ட்ரை பண்ண அது வெளியில ட்ரை பண்ண தான் பார்க்கும். இப்ப இந்த திசையில வெளியில தள்ள தான் ட்ரை பண்ணுது. பிறகு வெளியில கொண்டு போய்க்கலாம், அது வெளியில போக விடாது, உள்ளுக்குள்ள இழுக்கத்தான் பார்க்கும். அப்ப உள்ளுக்குள்ள இழுக்கும். இப்போ ரெண்டு நேரமே ஒரே திசையில தான் இழுக்குது. இப்ப எதிர் திசைன்னு சொல்றது போல அப்படின்னா 5வது விடை. நாற்பத்தி 9வது, சம ஓட்டங்கள் ஐயக்காவும் மூன்று நீளமான மெல்லிய நேர்கம்பிகள் உருவே காணப்படுகின்றவாறு தாளுக்கு செங்குத்தாக ஏபிசி எனும் தானங்களை பிடித்து வைக்கப்பட்டுள்ளன. இங்கு OA சமன் 1 மீட்டர், OB சமன் 1 மீட்டர், OC சமன் 2 மீட்டர். வேறு இரு நீளமான மெல்லிய நேர்கம்பிகள் X0 Y0 தளத்திலும் இதுக்கு செங்குத்தாக பிடிக்கப்பட்டுள்ளன. இங்கு X0 சமன் 2 மீட்டரும் Y0 சமன் 2 மீட்டரும் ஆகும். எது புள்ளி ஓவில் நேர் திசையில் பெர்மன் மியூனோட் ஐங்கிள் 2π உடைய உலையில் காந்த புலத்தை பெறுவது என்றா இதுல இருக்கிறது. மேல் நோக்கி மியூனோட் ஐ/2π என்ற ஒரு காந்த புலத்தை தருவணும். விளக்கை விதியை பாருங்க கூட. அப்படின்னா விளக்கை விதியை பார்க்கல மேல் நோக்கி வருதாண்டா ஒன்று இங்கால இருந்து வெளிநோக்கி வர காந்த புலம் தருவணும், இல்லாட்டி உள்நோக்கினா இங்கால இருக்கிற உள்நோக்கி மேல தருவணும். இந்த இங்கா சைட் ரெண்டு இருக்கிறத ஒன்று கேன்சல் அவுட் பண்ணணும். இப்போ நான் முதலாக வயிற்று சில இருக்கிறத கேன்சல் அவுட் பண்ணேன்டா வைனோடால இப்ப வைனோடால உருவார காந்தப்புலம் வந்து பிஆல உருவார காந்தப்புலத்தையும் சிஆல உருவார காந்தப்புலத்தையும் கேன்சல் பண்ணணும். இப்ப பிஆல உருவார காந்தப்புலம் என்ன, அது உள்நோக்கினது இந்த திசை. பிஆலையும் சிஆலையும் இந்த திசையிலேண்டா வையால இந்த திசையில உருவாக்கணும். வையால இந்த திசைனா அது வந்து உள்நோக்கி, அது அப்ப வையும் உள்நோக்கினதான் இருக்கணும். என்ன அந்த இடக்கை விதியை பாத்தீங்கன்னா தெரியடா, வையும் உள்நோக்கியதா இருக்கல. ஃபர்ஸ்ட் பி இன்டேக்கு பார்ப்போம். மியூனோட் ஐ/2π R1 தானே. இப்போ சரி, அதுக்கு பிறகு மியூனோட் ஐ/2π எத்தனை R 2 சமன் மியூனோட் இது ஐ டேஷ் ஐ/y என்று வைக்கிறேன், ஐ/y 2π × 2R. இப்போ சுருக்கின எல்லாத்தையும் மியூனோட் வெட்டப்படும். 2π வெட்டப்பட்டா மியூனோட் ஐ 2i என்றா எல்லாத்தையும் ரெண்டு அளவு இறக்கி விடும். இப்போ இந்த இது கேன்சல் ஆகும், இது வந்து 2i மாறும். இப்போ ஐ/y வந்து 3y இருக்கணும். அப்படி இந்த திசையில அது கேன்சல் அவுட் பண்ற மாதிரி இருக்க மேலால உள்நோக்கினதான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன, கம்பி வையில 3a இருக்கணும், உள்நோக்கினதான்டா. அப்படி பார்த்தா எல்லாத்தையும் தட்டினா 3வது விட மட்டும்தான் இருக்குது. அப்ப 3வது விட எக்ஸுக்கு நீங்க பார்க்கலாம்டா, X0ல இருக்க வேண்டிய இதுண்டா ஏஆல உள்நோக்கி இங்கால் திசையில கீழ் நோக்கி வருது, எக்ஸால கீழ் நோக்கி வருதல்ல. அப்ப எக்ஸால கேன்சல் பண்ணி அதோட மேல் நோக்கினா தான் விளைவில் வரும். இப்ப அந்த எக்ஸால வாரதுல இருந்து அந்த ஏஆல வாரதை கழிச்சோம்டா அந்த பெருமானத்தை சமன்படுத்தினீங்கள்டா வரும். அதை நான் எழுதி காட்டியில இதுக்கே விட வந்துட்டு. இப்ப எம்சிக்குலாம் நீங்க விட தட்டி கொண்டு வரதாண்டா மெயினா பார்க்கணும். 50வது, துணிவு எம்ஏ உடைய ஒரு துணிக்கு விசை மாறிலி கேயும் ஈர்க்காத நீளம் ஐநோட்டையும் உடைய ஒரு லேசான விலையின் மத்திய நுனி உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு நிலைக்குத்தான உராய்வற்ற சுவரில் வைசமன் நோட்டில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் தானம் வைநோட்டில் துணிவு எம்மை உடைய ஒரு துணிக்கு விசைமாறிலிக்கையும் ஈர்க்காத நீளம் ஐநோட்டையும் உடைய ஒரு லேசான முதல்தன்மை விலையின் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. விலையின் மத்திய நுனி உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு நிலைக்குத்தான உராய்வற்ற சுவரில் வைசமனோடு நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் தானம் வைசமனோடிலிருந்து துணிக்கு நிலைக்குத்தா கீழ் நோக்கி வேகம் V0 வந்து லெஸ் தேன் √2
2GH0 போகுது. வழித்தடை புறக்கணிக்க துணிக்கே பாதையுள்ள அந்த மிகழ்த்தாந்த புள்ளியை சென்ற பின்னர் ஒரு புள்ளியில் அனநிலை ஓய்வுக்கு மறுபடியும் பெறுகின்றது. வைப்புள்ளி 400. ஓகே, இப்ப வந்து V0 வந்து ஒரு வேகத்தோட கீழ் நோக்கி போகுதா. V0 ஒரு வேகத்தோட கீழ் நோக்கி போயிட்டு திரும்ப மேல் நோக்கி போகுது. அப்படி திரும்ப அது கீழே ஈவட்டுட்டு அப்படி மேல் நோக்கி வந்து அந்த என்ற இடத்துல திரும்ப V0 ஒரு வேகத்தை எடுக்க போகுது. இதை ஞாபகம் வச்சிருக்கோம். திரும்ப மேல் நோக்கி போயிருக்கலாம், அது ஒரு இடத்துல ஓய்வுக்காரு. அந்த ஓய்வுக்கிற இடத்த நாங்க பார்க்கணும். அப்ப என்ன, V² = U² + 2AS. V² தெரியாது, U² வந்து V0 வர்க்கம் -2. A வந்து A யார் முடிவு தானே, G. S வந்து என்ன, S தான் காணும். S வந்து நான் இப்ப H என்று எடுக்கிறேன். H சமன் இப்ப V0 சமன் ருட்டுக்குள்ள 2GH. இது வந்து என்ன, V0 சொல்லி இருக்கிறாங்க 2GL0 விட குறைவு. அதாவது அந்த L0 ஒரு கயிறுண்ட நீளம் இருக்கல்லோடா, அந்த கயிறுண்ட ஓகேயா, L0 ஒரு கயிறுண்ட நீளத்தின் இந்த பெருமானத்தை விட இது வந்து இந்த S0 இந்த இது குறைவா இருக்கு. இப்ப 2G மாறாது. அப்ப H வந்து <<L0 இங்க மேல ஈரதுக்கு முன்னமே அது ஓய்வுக்கு வர போகுது. இங்க மேல ஈரதுக்கு முன்னமே ஓய்வுக்கு வருதுண்டா, கீழையும் ஈரதுக்கு முன்னமே ஓய்வுக்கு வந்திருக்கணும். அப்படின்னா என்ன, நார்மலா கீழே போய் விழுகிற மாதிரி பார்க்கலாம். அப்ப என்ன, இந்த ஆள் கூறண்டா இந்த எச்சியை எடுக்கலாம். இந்த எச்சி எடுத்த மண்டா என்ன, V0 வர்க்கத்திற்கு by 2G என்று வரும். ஐந்தாவது எப்படி பார்த்தனாண்டா, கீழே போயிட்டு திரும்ப அதே V0 மேல போகுது. மேல இருகிறதுக்கு முன்னமே ஓய்வுக்கு வருது. அப்ப கீழையுமே இருகிறதுக்கு முன்னமே ஓய்வுக்கு வந்துருமாட்டா, இந்த விட பொருந்தும். ஐந்தாவது விடை. இப்ப மேல ஒன்றுக்கு ஓய்வுக்கு வருதுண்டா, அதே மாதிரி தான் கீழையும் பெற போகுது. அதை எடுத்தீங்களாண்டா சரி. அப்போ ஓகே, ஐந்தாவது விடை.